வீடு பூராவும் காலையில் இருந்தே ஒரே அமர்க்களம். நெய்மணம், போண்டாக்கள், எண்ணெயில் மிதக்கும் கமரல், ஏலக்காய், பச்சை கற்பூர நறுமணம். அப்பொழுதுதான் வறுத்து அரைத்து கொண்டு வந்த புது பொடி, பெரிய பில்டரில் இறங்கும் வாசனை. கூடத்தில் பெண்களின் ஆரவாரங்கள், கேலிகள், புது புடவைகளின் சரசரப்புகள். லலித், கல்யாணம் ஆனதும் எங்களெல்லாம் மறந்துருவியா? மல்லிகையையும் கனகாம்பரத்தையும் இணைத்து பிறை வடிவில் சூட்டும் சரோஜாதான் கேட்டுவிட்டு கலீர் என்று நகைக்கிறாள். லலித் தலையை திருப்பி சரோஜாவை பார்க்கிறாள். அந்த ஒரு பார்வையில்தான் உடைந்த கண்ணாடி சிதறல்கள் வெயிலில் படும் ஒளியாக எத்தனை கேள்விகள் மின்னுகின்றன. இப்படித்தான் ஒவ்வொரு தடவையும் பொண்ணு பார்க்க வரப்போ நீ கேக்குற, எந்த புடவைய கட்டிக்க போற லலித்? என் முத்து நெக்லஸ போட்டுக்கிறியா? கையில் கிரீம் கலர் புடவையுடன் அக்கா சந்தியா வந்து கேட்கிறாள். சென்னையிலேயே வசிப்பவள். அவள் கணவர் ஒரு பள்ளிக்கூடத்தின் தலைமை ஆசிரியர். நீ என்ன சொல்றியோ அதான். நெக்லஸை எடுக்க பீரோவை திறந்தாள் சந்தியா. அடி பெண்களா, அலங்காரம் எந்த மட்டில இருக்கு? அவ வர்ற நாழியாச்சு, மச மசன்னு நிக்காம வேலையை கவனிங்கடி. எல்லாரும் பளிச்சுன்னு ட்ரெஸ் பண்ணிக்கங்க. கிழக்கும் மேக்குமா பரட்ட தலையும் வேஷமா நிக்காதீங்கோ. சமையலறையிலிருந்து குரல் கொடுத்தாள் காமாட்சி. அப்பா சிவசுந்தரம் கூடத்தில் ஜமக்காலத்தை விரித்து ஸ்டாண்டில் ஊதுவத்தி கற்றையை செருகினார். கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டால் சட்டென்று கொளுத்தினால் சரியாக இருக்கும். எண்டி லலித், மூஞ்சிய உம்முன சென்றிருக்க, சிரிச்சா மாதிரி ஜம்முன்னு இருடி என்ற சந்தியா புடவையின் மடிப்புகளை சரி செய்து விடுகிறாள். இப்படி பெண் பார்க்கும் படலம் எத்தனை முறைகள் நடந்தேறிவிட்டன. அவளை பொறுத்தவரையில் இது ஒரு தொடர்கதையா? இன்றைக்கு வருபவன் ஒரு பெரிய பணக்காரன். குடும்பத்துக்கு சொந்தமாக ஒரு தொழிற்சாலை இருக்கிறது. குடும்பம், கூட்டு குடும்பம். என்னென்ன கேள்விகளை எல்லாம் தயார் பண்ணி கொண்டு வரப்போகிறானோ, எப்படியெல்லாம் கேட்பானோ. முருகா முருகா, அம்பிகே பரதேவதே, இந்த வரனாவது திகையண்டியம்மா. குழந்தைங்களோட மூஞ்சிய பார்க்க சகிக்கல. வெந்த போண்டாக்களை ஒரு தட்டில் போட்டபடி பாட்டி தான் நெட்டுயிர்த்தாள். லலிதாவின் மாநிறத்துக்கு அந்த கிரீம் கலர் மிகவும் பொருத்தமாக இருந்தது. பொடி போன்ற உடல்வாகு, காதளவு நீண்ட கண்கள் மைப்பூச்சில் பளபளத்தது. 30 வயது என்று சொல்லித்தான் தெரிய வேண்டும். 5 பெண்களை பெற்ற அவள் தந்தை ஆண்டியாக வேண்டியவர்தான். லலிதாவிற்கு கல்யாணமான பிறகு 3 பெண்கள் கல்யாணத்துக்கு காத்து கொண்டிருப்பார்கள். அதன் பிறகல்லவா ஆண்டியாக வேண்டும். அடுத்தவள் ஜெயா, தயாராக ரேசில் பாயும் குதிரையாக நிற்கிறாள். அதற்கும் அடுத்தவள் விமலா, ஸ்வீட் 17. கடைசி பெண் ரமா, காணும் கனவுகளுக்கு பொருள் தேடி அலைகிறாள். வாசலில் கார் நிற்கும் சத்தம். சிவசுந்தரம் தன் பருத்த சரீரம் குலுங்க ஓடினார் வாசலுக்கு. ரமா ஊதுவத்தி கற்றையை கொளுத்தினாள். வாங்கோ வாங்கோ, கணீர் என்று வாய் நிறைய வரவேற்றார் சிவசுந்தரம். மாப்பிள்ளையாக வரவேற்கும் செல்வமும் அவன் தாயார் அன்னம்மாவும் காரிலிருந்து இறங்கினார்கள். செல்வம் தானே காரை ஓட்டி கொண்டு வந்திருந்தான். அன்னம்மா கீழே இறங்கி நின்று புடவையை சரி செய்து கொண்டாள். நெற்றியில் பெரிய குங்கும பொட்டு, காது, கழுத்து, மூக்கு, கை என்று வைரங்களை சொலிக்க வைத்துக் கொண்டு அவர்களை பயப்படுத்தினாள். முழ அகல பார்டர் பாதங்களில் படர அமர்த்தலாக படியேறினாள். நின்று தன் மகன் வருகிறானா என்று பார்த்தாள். காரை பூட்டிக் கொண்டு சாவியை சுழற்றியபடி செல்வம் வந்தான். அன்னம்மாவின் முகத்தில் சின்ன முறுவல் தவழ்கிறது. சிவசுந்தரம் செல்வத்தையே கவனித்தார். ஒல்லியான கச்சிதமான உடம்பு, சிவந்த நிறம், நல்ல உயரம். ஆனால் முகத்தில் 40 வயதை நெருங்கும் முதிர்ச்சி தன் முத்திரையை பதித்து விட்டிருந்தது. தலைமுடி கூட சில இடங்களில் வெள்ளி இழையாக ஓட, நெற்றி சற்று அகலமிட்டு மேடிட்டு. தன் பெண் மட்டும் சின்னவளா? வயது 30 ஆகவில்லை. இருந்தாலும் வயசு 10 வித்தியாசம். என்ன செய்யறது? லலிதாவை பார்த்தால் 25 கூட மதிக்க முடியாது. சில நிரூபணங்கள் கசக்கத்தானே செய்யும். அவரை தொடர்ந்து அன்னம்மாவும் செல்வமும் ஹாலுக்குள் வந்தனர். கம் என்று ஒரு அமைதி. அன்னம்மா கூடத்தின் நடுவே நின்றாள். தரையில் விரிக்கப்பட்டிருந்த ஜமக்காலம் கண்களை உறுத்தியது. ஒரு சோஃபா செட் கூடவா இல்ல? கண்கள் பெண் வீட்டாரின் அந்தஸ்தை அளப்பதிலேயே இருந்தது. காமு, காமு, என்ன பண்ற? இங்க வந்து பாரு, சம்பந்தி அம்மா வந்தாச்சு என்று உரிமையாக குரல் கொடுத்தார் சிவசுந்தரம். வாங்கோ வாங்கோ, நாட்டு பெண்கள் எல்லாம் அழிச்சன் வரலியாக்கும். புடவை தலைப்பை இழுத்து போர்த்தி கொண்டே காமாட்சி ஓடி வந்து வரவேற்றாள். வியர்த்து போன முகமும் தீற்றிய குங்குமமும் கரைய, இவளா தன் மகன் செல்வத்துக்கு மாமியாரா வரப்போகிறவள்? அன்னம்மா வாயை திறக்காமலேயே இதழ்களை வலது பக்கம் இழுத்து அம்மாதிரி சிரிப்பை சிரித்து வைத்தாள். அக்காவுக்கு வரப்போகும் மாப்பிள்ளையை காணும் ஆவல் ஜெயா, விமலா, ரமாவிற்கு. கூடத்து அறையிலிருந்து மறைவாக எட்டி எட்டி பார்த்து கொண்டிருந்தார்கள். காரில் வந்ததினால் செல்வம் ஜெயாவின் மதிப்பில் மிகவும் உயர்ந்து போய் கொண்டிருந்தான். அதனால் விமலா ரமாவை தாண்டி நன்றாகவே தலையை நீட்டி கவனித்தாள். கூடத்து ஒற்றை நாற்காலியில் செல்வம் அமர்ந்த பின்பு அன்னம்மா அரை மனசாக கீழே ஜமக்காலத்தில் அமர்ந்து கொண்டாள். அம்மாவின் மனத்தில் அவ்வளவாக திருப்தி இல்லை என்று செல்வம் கண்டுகொண்டான். அவன் மனதிலேயே சங்கடம் நெளிந்தது. ஜெய்,
மாப்பிள்ள ரொம்ப வயசானவரா தெரியல. ஜெயாவின் தோளில் முகவாயை பதித்து முணுமுணுத்தாள் விமலா. அவள் தன் மணவாளனை ஒரு கமலாகவோ ஒரு மோகனாகவோ ஒரு ரஜினியாகவோ கற்பனை பண்ணி வைத்திருந்தாள். லலிதாவிற்கு எப்பொழுது கல்யாணமாகி தனக்கு எப்பொழுதாவது என்ற கவலை ஜெயாவிற்கு. அலுவலக டைப்பிஸ்ட் கிறிஸ்டி தனக்கும் தன் கணவனுக்கும் நடக்கும் ஊழல் கூடல்களை எல்லாம் ஜெயாவிடம் ஒளிவு மறைவின்றி கூறுவாள். அதனால் ஜெயா ஒரு கணவனுடன் இப்படிப்பட்ட அனுபவங்களை பெற துடித்தாள். அதாவது ஏதாவது கிளம்பி இந்த வரனும் நின்னு போனா. ஏன் லல்லிக்கு மட்டும் என்ன சின்ன வயசா? நேத்து தலை வாடுறப்போ பார்த்தேன், 2-3 நரமுடி ஓட ஆரம்பிச்சிட்டு என்றாள் ஜெயா அவசரமாக. சிவசுந்தரம் செல்வத்திடம் எதையோ பேசிக் கொண்டிருந்தார். அண்ணம்மா வீட்டை அளப்பது போல எந்த விதத்தில் பார்த்தாலும் தன் அந்தஸ்துக்கு ஏற்றவர்களாக படவில்லையே. பெண் எப்படி இருப்பாளோ என்று வேதனைப்பட்டு கொண்டிருந்தாள். லலிதாவை வர சொல்லலாமா, இல்ல முன்னால டிஃபனை கொண்டு வந்துடலாமா என்று காமாட்சி கேட்டதை அப்படியே அண்ணம்மாவிடம் திருப்பினார் சிவசுந்தரம். செல்வத்தின் பார்வை சுற்றி வந்தது. விமலாவையும் ரமாவையும் தள்ளி கொண்டு தலையை நீட்டிய ஜெயா அந்த பார்வை ஊரலில் பட்டாள். கருப்பு புடவையில் சரிகை பூக்கள் போட்ட சேலை உடுத்தி கற்றை முடியை ஒற்றை பின்னலாக தொங்கவிட்டு கொண்டு கண்கள் அலைப்பாய துரு துருவென்று பறக்க விட்டபடி இதழ்கள் செக்க சிவப்பாக சிவந்தது. என்ன அழகு, என்ன அழகு! இவளா மணப்பெண்? அவன் முகத்தில் திருப்தி குடிகொண்டது. தன்னையே பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற போதையில் பார்த்த சினிமாவின் பாதிப்போ என்னவோ பட்டென்று கண்ணை சிமிட்டி புன்னகைத்தாள் ஜெயா. இப்படி ஜெயா கண் சிமிட்டுவாள் என்று செல்வம் துளி கூட நினைக்கவே இல்லை. திகைத்து போனாலும் அந்த குறும்புக்கார பெண்ணை திரும்பவும் பார்க்க வேண்டும் என்ற ஆசையை தடை போட முடியாமல் தவித்து போனான். இப்போதைக்கு இது போதும் என்பது போல் தலையை இழுத்து கொண்டாள் ஜெயா. சிவசுந்தரம் கேட்ட கேள்விக்கு பொண்ணையே கொண்டு வந்துட சொல்லலாமே, 2 ஒரே சமயத்துல நடக்கட்டுமே என்றாள் அண்ணம்மா வெகு சாமர்த்தாக. தனக்கு சரிசமானம் இல்லாத இடத்தில் உட்கார கூசுவது போல பரபரத்தாள் அவள். இப்படிப்பட்ட அபூர்வ யோசனைகள் தனக்குத்தான் தோன்றும் என்பது போல கர்வத்துடன் ஒரு தடவை எல்லோரையும் பார்த்தாள். தோழி சரோஜாவும் சந்தியாவும் பக்கத்தில் வர லலிதா கூடத்துக்கு வந்தாள். பின்னால் வந்த காமாட்சி டிஃபன் தட்டுகளை மகள் கையில் கொடுத்தாள். லலிதா பூ நடை பயின்று தட்டுக்களை அவர்கள் முன்பு வைத்தாள். நமஸ்காரம் பண்ணிவிட்டு எழுந்தாள். வா, இப்படி உட்கார் என்றாள் அண்ணம்மா. காலை மடக்கி கொண்டு அவள் அருகில் போய் உட்கார்ந்து கொண்டாள் லலிதா. நெஞ்சு படபடத்தது. விரல்கள் எல்லாம் சொத சொதவென்று நெய்ப்பூச்சி பூசிய கேசரியை எடுத்து வாயில் திணித்து கொண்டாள் அண்ணம்மா. தலையை அசைத்த வேகத்தில் காது வைரத்தோடுகள் ஆடின. 2 கேரட்டுக்கு மேல இருக்குமா? நீலம் கொட்டியது குழுகுழுவென்று. வைரத்தோடு போடு என்று கேட்பார்களோ என்ற கலக்கம் எழுந்தது சிவசுந்தரத்துக்கு. அண்ணம்மா லலிதாவை ஆராய்ந்தாள். பெண் பரவாயில்லை என்ற திருப்தி எழுந்தது. அதை முகத்தில் காட்டாமல் அடக்கி கொண்டாள். மகனை பார்த்தாள். அவன் உருளைக்கிழங்கு போண்டாவில் இருந்தான். எண்ணங்கள் சிதறி கூடத்து அறைக்கு பார்வை ஓடி ஓடி. அவள் இல்லையா மணப்பெண்? உங்களுக்கு எத்தனை குழந்தைகள்? விசாரணையில் இறங்கினாள் அண்ணம்மா. 5 பெண்கள் தாம்மா. 1வது பிள்ளையா பிறக்காதாங்கிற எதிர்பார்ப்பிலேயே 5 பொண்ணா பிறந்துட்டுகள் என்ற சிவசுந்தரம் தன் பெண்களை அழைத்து அறிமுகப்படுத்தினார். மூத்தவ சந்தியா. அவ குரோம்பேட்டையில இருக்கா. மாப்பிள்ள கணேசன் தாம்பரத்துல ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டரா இருக்கார். ஒரு ஃப்ரெண்டு கல்யாணம் போயிருக்க. 2வது தான் உங்க எதிர உட்கார்ந்துருக்கா லலிதா. அடுத்தவ ஜெயா. டி ஜெயா, அங்க வா. ஜெயா பதுமை போல வந்து நின்றாள். செல்வத்தின் முகத்தில் ஒரு சமுத்திரம் உண்டாயிற்று. ஜெயா, ஜெயம்மா, ஜெய், ஜெய்யு எப்படி கூப்பிட்டா அழகா இருக்கும். ஜெயா தலையை தூக்கியதும் அவன் கண்களை சந்திக்க தவறவில்லை. 40 வயதிலும் செல்வத்தின் பார்வை, புன்சிரிப்பு, இமைகளின் அசைவு என்று இளமை செழித்து கொட்டுவதை கண்ட ஜெயா மெய் மறந்து நின்றாள். விமலா, ரமா அறிமுகம் ஒன்றும் செல்வத்துக்கு சுவாரஸ்யமாக இல்லை. லலிதா பாடுவாளா? சுமாரா பாடுவா. ஒரு பாட்டு பாடு கேட்கலாம் என்றாள் அண்ணம்மா அதிகாரமாக. தயங்கினாள் லலிதா. அண்ணம்மா புன்சிரிப்பு இதழை அசைத்து, கச்சேரி பண்ணவா போப்புற? ஆத்துல ஒரு இழக்கோலமிட்டா கௌரி கல்யாண வைபோகமேனு பாட வேண்டாமா? அதுக்கே அடுத்த வீட்டுக்காரளை போய் கூப்பிடக்கூடாது என்றாள் பட்டென்று. லலிதாவின் கண்கள் ஜெயாவை அழைத்தன. ஜெயா, நீயும் லல்லி கூட பாடு என்றார் சிவசுந்தரம். ஓ, இந்த குயில் கூவ போகிறதா? இது மயில் என்றுதானே செல்வம் எண்ணினான். இவள் குரல் எப்படி இருக்கும்? ஆவலாய் கண்கள் பளபளத்தன. இருவரும் சேர்ந்து ஒரு பாட்டை பாடினார்கள். சிற்றெல்லாம் ஒண்ணும் கிடையாது. தாத்துக்காரியும் தாயாரும் பாடுறதை கேட்டுத்தான் பாடுறதுகள். என் அம்மா அனந்தங்காடு சரித்திரத்தையும் வண்டிக்கால் சரித்திரத்தையும் பாடினா இன்னைக்கு பூரா கேட்கலாம் என்றார் சிரித்துக்கொண்டே சிவசுந்தரம். அதான் முன்னாடியே சொல்லிட்டனே, கௌரி கல்யாணம் பாட தெரிஞ்சா போதும்னுட்டு. சினிமா பாட்டப்போ சொல்லுங்க, 6ல இருந்து 60 வயசுக்காரா வரைக்கும் பாடுவா. சொன்னவள் தனக்குத்தானே ரசித்து சிரித்தாள். ஜெயா நன்னா பாடுவோம், லலிதா குரலை அட்ஜஸ்ட் பண்ணதுல அமுங்கி இருந்தது என்றாள் காமாட்சி.
அப்போ நீ தனியா ஒண்ணு பாடு, சினிமா பாட்டா பாடு. எனக்கு சினிமா பாட்டு தான் பிடிக்கும். இவன் கல்யாண வரவேற்பு கூட லைட் மியூசிக் தான் வைக்க போறேன் என்றாள் அன்னம்மா. என்ன பாடுவது? எதை பாடினால் இந்த சூழ்நிலைக்கு பொருந்தும்? நெஞ்சு அடித்து கொண்டது. அலுவலகத்தில் அத்தனை ஆண்கள் நடுவிலும் அரட்டை அடிக்கும் தனக்கு எப்படி இப்படி ஒரு கூச்சம் ஏற்பட்டு தொலைகிறது? ஜெயா நிமிர்ந்து செல்வத்தை பார்த்தாள். அந்த பார்வை என்ன சொல்கிறது? தலையை குனிந்து கொண்டாள். பிறகு கணீர் என்று வாசமில்லா மலரிது வசந்தத்தை தேடிது பாடினாள். கண்களை மூடிக்கொண்டு ரசித்தாள் அன்னம்மா. இதை எதற்காக பாடுகிறாள் என்று எரிச்சல் பட்டாள் லலிதா. வாசமில்லாத மலரான நான் செல்வம் என்ற வசந்தத்தை தேடுகிறேனோ என்றெல்லாம் நினைத்து பார்த்து மருகினாள். பிறகு அன்னம்மாவையும் செல்வத்தையும் கவனித்தாள். செல்வம் கண்ணிமைக்காமல் ஜெயாவையே பார்த்து கொண்டிருந்தான். வைகை இல்லா மதுரை இது மீனாட்சியை தேடுது. அவன் யாருக்காக காத்துக்கிட்டு இருக்கான்? யார தேடி அலையறான்? ஏதோ புரிந்தது போல ஒரு உற்சாகம் கலந்து எழுதே. அது மெல்ல மெல்ல எழுந்து மேனி எங்கும் படர்ந்து ஆலிங்கனம் பண்ணி கொள்கிறதே. அவன் லலிதாவையா நினைக்கிறான்? இந்த ஜெயா என்ன நினைக்கிறாள்? அதை பற்றி அவன் கவலைப்படவே இல்லை. லலிதா, சிவசுந்தரம், அன்னம்மா மற்றும் வீடு கொள்ளாத மனிதர்களை பற்றி அவன் கவலைப்படவில்லை. ஏதேதோ ஆசை எந்நாளும் நெஞ்சிலே. பாட்டு முடிந்ததும் அன்னம்மாள் எழுந்து விட்டாள். குனிந்து சரிகை பார்டரை நீவி சரி செய்து கொண்டு தன் மகனையும் கிளம்புமாறு சாடை காட்டினாள். காமாட்சி பறக்க பறக்க ஓடி ஏற்கனவே தயாராக வைத்திருந்த தாம்பூல தட்டில் விலை உயர்ந்த ரவிக்கை துணி ஒன்றையும் வைத்து அன்னம்மாளிடம் நீட்டினாள். சிவசுந்தரம் முகத்தை பரிதாபமாக வைத்துக் கொண்டு எழுந்து நின்றார். ஏதாவது அன்னம்மா சொல்லுவாளா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார். அன்னம்மாவா கொக்கான்னானா? அமர்த்தலாக வெற்றிலை பாக்கை எடுத்துக்கொண்டாள். நீங்க ஒன்னும் சொல்லலையே. எனக்கு 5 பெண்கள். என் நிலைமை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பொன் வைக்கிற இடத்துல பூவை வைப்பேன். நிச்சயமா அதுவே என் சக்திக்கு மீறின விஷயம்தான். இருந்தாலும் மூளை பண்ணப்படாது பாருங்கோ என்று இழுத்தார் சிவசுந்தரம். சற்று இதழ்களை விரித்து சிரித்தாள் அன்னம்மா. என் பிள்ளை கை நிறையவே சம்பாதிக்கிறான். மாளிகை மாதிரி வீடு. நீங்க வந்து பார்த்தா தான் தெரியும். சொன்னா ஏதோ பெருமைக்கு சொல்ற மாதிரி தெரியும். அது எதுக்கு இப்போ? நானா எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. இவன் அபிப்பிராயம் என்னன்னு தெரிஞ்சுட்டு எழுதுறேன். இவனுக்கு பெண் பிடிச்சா என் 2 பிள்ளைகளும் 2 நாட்டு பொண்ணுங்களும் வந்து பாப்பாங்க என்றாள் அந்தம்மா. லலிதா, இன்னொரு தடவை பெண் பாக்குற படலம் இருக்கும் போல இருக்குடி என்று கிண்டல் பண்ணினாள் சரோஜா, லலிதாவின் சிநேகிதி. இதை ஒன்றையும் கவனியாத செல்வத்தின் பார்வை ஜெயாவையே தேடியது. கூடத்து அறையில் நின்ற அவள் பார்வையுடன் மோதியது. ஆனால் சிவசுந்தரத்தின் மனமோ அலை மோதியது. என்ன பிள்ளை வீட்டுக்காரங்க, பிடிச்சிருக்கா இல்லையான்னு பழிச்சுன்னு சொன்னாதான் என்னவா? பரீட்சை எழுதின மாணவன் ரிசல்ட்டை எதிர்பார்க்கிற மாதிரி இது என்ன சோதனை? மனம் சலிப்படைந்து விரக்தி கண்களின் வழியே வழிந்தது. மற்றவர்கள் ஆங்காங்கு நின்று அன்னம்மா என்ன சொல்ல போகிறாள் என்று கவனித்துக் கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு ரிசல்ட் இல்ல என்றதும் மனம் சப்பிட்டது. வரட்டுமா என்ற அன்னம்மா வேகமாக வந்து கார் அருகில் நின்றாள். காரை திறந்துவிட்ட செல்வம் டிரைவரின் சீட்டில் ஏறிக்கொண்டான். வீட்டு வாசல் படி பக்கம் பார்த்தான். ஜெயாவை தவிர அனைவரும் நின்றார்கள். லலிதா கூட ஒரு ஓரமாக நின்றாள். நினையே ரதி என்று நினைக்கிறேனடி கண்ணம்மா என்ற வரிகள் ஜெயாவுக்கு பொருந்துவதாக நினைத்தான். அந்த பெரியோர் இல்லம் அமைதியில் திகழ்ந்தது. பெரிய தோட்டத்தின் நடுவே கனகம்பீரமாக திகழும் பெரிய கட்டடம். வானத்தின் மப்பு மந்தாரத்துக்கு ஸ்ருதி கூட்டிய அமைதி. படி ஏறி நடையை கடந்தால் பெரிய கூடம், பல பிரிவுகள் கொண்ட அறைகள், குளியலறை, கழிவறைகள் என்று பின்பக்கம் வரை நீண்டு சென்றது. ஒரு பக்கம் பெரிய சமையலறை. வீட்டு தொந்தரவு என்று வயதானவர்கள் இந்த இல்லத்தில் சேர்த்து விட்டிருந்தனர். ஆண்களுக்கு என்றும் பெண்களுக்கு என்றும் தனித்தனியான இல்லங்கள். அதாவது ஒரே காம்பவுண்டில் தனித்தனியாக பிரிவாக இருந்தது. அவற்றுக்கு சாரதா, மணி, ராமகிருஷ்ணா இல்லம் என்று பெயரிட்டிருந்தார்கள். காலை மணி 9. லலிதா வேகமாக ராமகிருஷ்ணா இல்லத்துக்குள் நுழைந்தாள். அவள் இங்குதான் வேலை பார்க்கிறாள். இல்லத்தில் ஆரோக்கியமான வயதானவர்கள் உண்டு. வயதானவர்கள் நோயாளிகளாக, மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாகவும் உண்டு. மனநிலை பாதிக்கப்பட்டு சரியானவர்களை தனியாக வைத்திருந்தார்கள். அவர்களுக்கு தனியான கவனிப்பும் உண்டு. லலிதா தோட்டத்து நடைபாதையில் நடந்து இல்லத்து வாயிலை அடைந்தாள். ரோஜா செடி அருகில் பதியன் வைப்பதில் ஈடுபட்டிருந்த அந்த பெரியவர் கோதண்டராமன் லலிதாவை பார்த்து விட்டார். கையில் மண் ஒட்டிய ஈரப்பிசுக்குடன் குட் மார்னிங் சொன்னார். இன்று சற்று நேரமாகிவிட்ட பரபரப்பு இருந்தாலும் குட் மார்னிங் என்றபடி அவர் அருகில் சென்றாள், நின்றாள். அவர் வைத்திருந்த ரோஜா செடிகள் நன்கு வளர்ந்து நிறைய பூக்களை சொரிந்திருந்தன. ஒன்றை பறித்து சூடிக்கொள்ள அவளது பெண்மனம் விழைந்தது. ஆனால் இல்லத்தின் விதிமுறைகள் அதை அனுமதிக்காது. முந்தைய தின பூக்கள் தங்கள் இதழ்களை உதிர்த்து பூமி தாய்க்கு அஞ்சலி செலுத்தியிருந்தன. யாருக்கும் பயன்படவில்லை. பெண்கள் தலையில் சூடிக்கொள்வதில்லை. கடவுளுக்கும் வைக்கவில்லை. ஏன் சவத்திற்கு கூட வைக்க முடியாதபடி துர்பாக்கியம் செய்த பூக்களோ? இப்படித்தான் நினைக்க முடிந்தது அவளால். தன் இளமையும் இப்படித்தானே.
அவள் வேலையில் சேர்ந்த புதிதில் ஒரு நாள் ஒரு பெரிய ரோஜா பூவை பறித்து விட்டாள். அறக்க பறக்க ஓடி வந்தார் கோதண்டராமன். இந்த பாருமா, பூவை பறிக்க கூடாது, யார கேட்டுன்னு பறிச்ச என்று அதட்டினார். யார கேட்கணும், தலையில வச்சுக்கத்தான் பறிச்சேன் என்ற குற்ற உணர்வுடன் முணுமுணுத்தாள். கோதண்டம் அவளையே உறுத்து பார்த்தார். தோட்டம்னா என்னன்னு தெரியுமா, தெரியுமான்னு கேக்குறேன் என்று விரட்டினார். லலிதாவின் கண்களில் நீர் முட்டியது. தோட்டங்கிறது இறைவனால எழுதப்பட்ட புத்தகம்மா. ஒவ்வொரு இலையும், ஒவ்வொரு பூவும், ஒவ்வொரு தளிரும் அதோட எழுத்துக்கள். மண்ணையும் விண்ணாக்கும் இறைவனுடைய அற்புதத்தை, அந்த காவியத்தை எப்படி ஒன்னால உணர முடியும் என்றார் பதட்டமாக. சாரி அங்கிள், இத நான் சொல்லலம்மா, டக்ளஸ் ஜெரால்டுன்ற ஒரு ஆங்கில கவிஞன் சொல்லியிருக்கான். ஊட்டி மலர் தோட்டத்துல நீ இதை படிச்சிருப்பியே. நான் எங்கேயும் போனதில்லை அங்கிள். இப்படித்தான் அவர்களுடைய அறிமுகம் ஏற்பட்டது. ஆனால் அவர் தன்னை பற்றிய விவரங்களை கூறுவதில்லை. ஏதாவது பேச்சு வந்தாலும் மாற்றி விடுவார். இன்றைக்கோ, உங்களுக்கு என்ன வயசாகுது அங்கிள்? கோதண்டராமன் கடகடவென சிரித்தார். என் தலை நரைக்காததை பார்த்து கொஞ்சமா மதிப்பிடாத. என் அப்பாவுக்கு 70 வயசு வரைக்கும் ஒரு நரை கூட ஏற்படல. என் ஒய்ஃபு 35 வயசுலயே தலை பூரா குப்புன்னு நரைச்சு போச்சு. ஏதோ சொல்ல வந்தவர் தன் பேச்சை கட் பண்ணி கொண்டார். அவரையும் மீறி விழுந்த சொற்கள் அவளுக்கு சுவாரஸ்யத்தை கொடுத்தனவோ? அவளும் அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டரில் கையெழுத்திட வேண்டும் என்பதை மறந்து நின்றாள். உங்க குடும்பத்தை பத்தி எதுவும் சொன்னதே இல்லையா அங்கிள்? கண்கள் நெருப்பாகின. உனக்கு தேவையில்லாத விஷயம், போய் வேலையை கவனிப்பியா என்று குரல் எடுத்து கத்தினார். அவர் உடம்பு நடுங்கியது. குடும்பத்தாருடன் மனவேற்றுமை ஏற்பட்டிருக்கிறது. அதனால்தான் அவர் இல்லத்தில் வந்து தங்கியிருக்கிறார் என்பதை அவள் ஏற்கனவே யூகித்து விட்டிருந்தாள். அது உண்மைதான் என்பது இப்பொழுது ஊர்ஜிதமாகியது. லலிதா மௌனமாக உள்ளே போய்விட்டாள். ஆனால் மனதிற்குள் கோதண்டராமன் நின்றார். பரிதாபம் ஒன்று ஏற்பட்டது. அவரை யாருமே வந்து பார்ப்பதில்லை என்றும் அவளுக்கு தெரியும். ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லாத தனி நட்சத்திரமாக இல்லத்தில் அவர் தனித்து நிற்கிறார். மனநோயால் பாதிக்கப்பட்டு சமீபத்தில் தான் இல்லத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் என்று யாரோ அவளிடம் சொல்லியிருந்தார்கள். அவளால் இதை நம்பவே முடியவில்லை. அவர் அவ்வளவு தெளிவாக இருந்தார். அவள் மனம் கசிந்தது. பெற்ற தகப்பனை வீட்டில் வைத்துக் கொள்ளாத பிள்ளைகள் பிள்ளைகளா? கணவனை நேசிக்காத மனைவி ஒரு மனைவியா? ஒருவேளை மனைவி இறந்து அதனால் சித்தப்பிரமை ஏற்பட்டிருக்குமோ? இந்த பதில் மனதை கொஞ்சம் சமாதானப்படுத்தியது. வேலைகளின் சுமையில் பெரியவர் கடுமையாக பேசியதை மறந்தே போனாள். மாலை மணி 3. வெயிலின் கடுமை குறைந்தது. கடற்காற்று வீசத் தொடங்கி புழுக்கத்தை குறைத்தது. இன்னும் சற்று நேரம் ஆனால் விசிட்டர்கள் வர தொடங்கி விடுவார்கள். இருட்டும் வரை தோட்டம் கலகலப்பாக இருக்கும். அவள் நடுப்பகலில் டிஃபன் பாத்திரத்தை எடுக்கும் பொழுதுதான் கோதண்டராமனுக்கு கொண்டு வந்த புத்தகம் கையில் தென்பட்டது. காலையிலேயே கொடுத்திருக்க வேண்டும். அவர் எரிச்சல் பட்டதால் கொடுக்க மறந்துவிட்டாள். கோதண்டத்துக்காக லலிதா தான் புத்தகங்களை லைப்ரரியிலிருந்து கொண்டு வருவாள். தத்துவம், தாவர இயல் போன்ற புத்தகங்களாவே இருக்கும். தினமும் 5 மணிக்கு அவள் கிளம்புவாள். கிளம்புவதற்கு முன்னால் போனால் கொடுத்து விடலாம் என்று மேஜை மேல் புத்தகத்தை வைத்தாள். அவள் படித்து முடிக்காமல் விட்ட நாவல் ஒன்றை தொடர்ந்தாள். 4:30 மணி ஆனதும் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு கோதண்டராமனின் அறையை நோக்கி போனாள். வழக்கத்துக்கு விரோதமாக அறையில் பேச்சு குரல் கேட்டது. கதவு ஒருக்களித்திருந்தது. கை முஷ்டியால் தள்ளினாள். ப்ளீஸ் கமின். கதவை மெல்ல திறந்து கொண்டு உள்ளே போனாள். கோதண்டத்துக்கு எதிரே ஒரு இளைஞன் உட்கார்ந்திருந்தான். லலிதா அவனை ஓரக்கண்களால் பார்த்தாள். கவனமாக செய்தது போல வட்டமான முகம், கூடை கவிழ்த்தாற் போல அடர்ந்து உட்கார்ந்து அடம் பிடிக்கும் தலைமுடி, அழுத்தமான முகவாய். ஓ லலிதா, வா 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 வாமா, இன்னும் தயக்கம். இவன் என் நண்பரோட சந்தான், பெயர் அரவிந்தன். உங்களை பார்க்க வந்திருக்கிற முதல் விசிட்டர் என்று புன்னகை பூத்த லலிதா கரங்களை குவித்தாள். கோதண்டத்தின் முகம் சுருங்கியது போல தோன்றியது லலிதாவுக்கு. அத்தியந்தமாக பழகிய நண்பனுக்கு கடிதம் எழுதியது தவறோ என்று பட்டது கோதண்டராமனுக்கு. நண்பர் இறந்து விட்டார். மகன் சென்னை வந்ததும் நினைவாக இவரை பார்க்க வந்திருக்கிறான். இதெல்லாம் எப்படி லலிதாவுக்கு தெரியும்? அரவிந்தன் பதில் வணக்கம் செலுத்தினான். அரவிந்தா, இங்க வேலை பார்க்கறா. பெயரு லலிதான்னு தெரிஞ்சுக்கிட்டேன் என்றவன் கலகலவென சிரித்தான். அங்கே நிற்க கூச்சப்பட்ட லலிதா, புஸ்தகம் எடுத்துன்னு வந்தாங்கள். காலையிலே ஒரே அவசரமா கொடுக்க மறந்துட்டேன் என்றவள் புத்தகத்தை எடுத்து நீட்டினாள். புத்தகத்தை பெற்றுக்கொண்ட கோதண்டராமன் உடனேயே புரட்டி பார்க்கலானார். பிறகு பக்கத்தில் வைத்துவிட்டு, அரவிந்தா, இந்த லலிதா அல்லாட்டா எனக்கு இந்த இல்லம் நரகம்தான். எனக்கு போர் அடிச்சா நான் இவ்வளவு போர் அடிப்பேன். ஏதோ வயசானவன் இல்லாம என்கிட்ட ரொம்ப பரிவா கனிவா என்ன கவனிச்சுக்கிறா என்று கூறியவர் கலகலவென சிரிக்கிறார். சந்தோஷம் வந்தாலும் சரி, கோபம் வந்தாலும் சரி, அதீதமாகத்தான் கொண்டாடுவார் கோதண்டம். அப்படியா என்று லலிதாவையே பார்த்தான் அரவிந்தன். வரேன் அங்கிள் என்றபடி வெளியே வந்து பழையபடி கதவை சாத்தினாள் லலிதா. கதவின் சின்ன சந்து வழியே அவள் பார்வை அரவிந்தனின் பார்வையை சந்தித்தது. சிலிர்த்து கொண்டாள் லலிதா.
லலிதா வெளியே வந்து தன் அறைக்கு நடந்த பொழுது அரவிந்தனையே நினைத்து கொண்டு வந்தாள். அவனை பற்றி மனதுக்குள் கணக்கு போட்டாள். 35 இருக்குமா? ஒன்றிரண்டு கூடுமே தவிர குறையாது. வாட்ட சாட்டமான உடம்பு, எதையும் அலட்சியமாக எண்ணும் மனோபாவத்தை காட்டும் முகம், எதிரே உள்ளவர்களின் எண்ணத்தை அறிய துடிப்பது போன்ற கண்கள். அவனும் கணக்கு போட்டான். இவளுக்கு 25 இருக்குமா? அவ்வளவாக நிறம் இல்லாவிட்டாலும் கண்களில் கவர்ச்சி இருக்கிறது. முகத்தில் இளநகை ஓடும் பொழுது கவர்ச்சி அதிகமாகிறது. கொடி மாதிரி இருக்கிறாள். இளமை துள்ளுகிறது. அவள் போன பின்பு அந்த இடம் வெறிச்சிடுகிறது. நல்ல பொண்ணு, கள்ளங்கவள் இல்லாத வெகுளி, என்னை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறா என்று கோதண்டம் கூறியதை அவன் கவனிக்கவே இல்லை. ஆனால் லலிதா யாருமே பார்க்க வராத இவருக்கு அரவிந்தன் மட்டும் எங்கிருந்து முளைத்தான்? விடை கிடைக்காத கேள்வி இது. எத்தனையோ தடவைகள் அவள் அவருடைய நினைவுகளை கீறி பார்க்க முயன்றதுண்டு. அந்த கீறலில் வேதனையும் எரிச்சலும் அல்லவா வடிகிறது. அவள் தன் அறைக்கு வந்தாள். கைப்பையில் டிஃபன் பாத்திரத்தையும் நாவலையும் வைத்துக் கொண்டாள். அறையை விட்டு வெளியே வரும்போது இல்லத்தின் எடுபிடி பையன் ஓடி வந்தான். என்ன கந்தா? குமரேச தாத்தாவுக்கு ரொம்ப ஜுரம், வாந்தி எடுக்கிறாரு. இன்னைக்குன்னு பார்த்து மனோன்மணி அம்மா, விசாலாட்சி அம்மா ஒருத்தரும் இல்ல. நீங்களும் வீட்டுக்கு போயிட்டீங்களோன்னு பயந்துகிட்டே ஓடி வந்தேன் என்று பரபரத்தான். அவள் வேகமாக குமரேச தாத்தாவின் அறைக்கு ஓடினாள். குமரேச தாத்தா வசதி இல்லாமல் இல்லத்தில் வந்து தங்கி இருப்பவர். ஓரளவு படித்தவர். இருந்தாலும் ஒரே மகனும் போய்விட்டான். மருமகள் இவரின் சுமையை தாங்க விரும்பாமல் அதனால் இவரிடம் இருந்த 1-2 ரூபாயுடன் இல்லத்தில் வந்து தங்கிக் கொண்டார். இவர்களுக்கு என்று தனி அறை, பால், பழம் என்று வசதிகள் எதுவும் கிடையாது. குமரேச தாத்தாவும் தன்னிடம் இருந்த பணத்தை இல்லத்தின் பொதுப்பணியின் நிதியில் சேர்த்து விட்டார். தனி வசதிகள் எல்லாம் வீட்டிலிருந்து பணம் அனுப்புபவர்களுக்குத்தான். குமரேச தாத்தா அறை என்று சொல்லப்படும் பலர் தங்கும் சிறு வராண்டா பாயில் கிடந்தார். இல்லத்தில் இவர்களை கவனிப்பதில்லை என்ற குறைபாடு ஒன்றுமில்லை. 2 வேளை சாப்பாடு, 1 வேளை டிஃபன், காஃபி என்று உண்டு. தங்கள் வேலைகளை இவர்கள் செய்து கொள்வார்கள். சாப்பாடு பெரிய ஹாலில் நடைபெறும். வேலைகளை சிறு சிறு குழுக்களாக பிரிந்து செய்ய வேண்டும். இதெல்லாம் இல்லத்தின் விதிமுறைகள். தூரத்து உறவோ என்றோ நண்பர்கள் என்றோ யாராவது பார்க்க வருவது உண்டு. பண்டிகை தினங்கள் என்றால் அவர்கள் பட்சணங்கள், பழங்கள் என்று கொண்டு வருவார்கள். ஒன்றாக இருப்பதால் ஒரு ஐக்கிய பாவம் உண்டு. அதனால் பட்சணங்களை பகிர்ந்து கொள்வார்கள். இன்றைக்கு இந்த நட்பின் அடிப்படையில் தான் குமரேச தாத்தாவின் படுக்கையை சுற்றி நின்றார்கள். லலிதாவை கண்டதும் அவர்கள் சட்டென்று ஒதுங்கி நின்றார்கள். குமரேச தாத்தா ஜுரவேகத்தில் அனத்தினார். தூக்கி தூக்கி போட்டது. என்னாச்சு? ஏன்? நல்லா தான் இருந்தாரு. காலையிலேயே தலைய வலிக்குதுன்னு சொன்னாரு. மத்தியானம் லேசா ஜுரம் இருந்துச்சு. அலுப்பு ஜுரம்னு மெஷகு கஷாயம் வச்சு குடிச்சாரு. ஆனா கொஞ்ச நேரமா ஜுரம் தாங்கல என்று பெரியசாமி விவரித்தார். பெரியசாமி அந்த இல்லத்தில் சைவ சித்தாந்த விரிவுரைகளை நிகழ்த்துவார். ஆன்மீக துறையில் ஈடுபாடு உடையவர். அதனால் இல்லத்தில் உள்ளவர்களை இறை வழிபாடு, கூட்டு பிரார்த்தனை என்று ஒரு வழிபடுத்தி இருந்தார். அந்த நம்பிக்கையில் குமரேச தாத்தாவுக்கு நெற்றி நிறைய நீர் பூசி மந்திரமாவது நீரு பதிகத்தை ஓதியபடி நின்றார். லலிதா ஓடி போய் போன் பண்ணி டாக்டரை வரவழைத்தாள். அதற்குள் குமரேச தாத்தாவை சுத்தமான விரிப்பை விரித்து படுக்க வைத்தார்கள். அடுத்த 10வது நிமிடம் இல்லத்துக்கு என்று நியமிக்கப்பட்டவர் வந்துவிட்டார். அனைவரிடமும் ஏதேதோ கேள்விகளை கேட்டு முதல் நாள் குமரேச தாத்தா குளிர்ச்சி தைலம் ஒன்றை தலையில் தேய்த்து கொண்டு ஊறிய பின் குளித்திருக்கிறார் என்பதை உணர்ந்து அதை மற்றவர்களிடம் சற்று கடுமையாக விமர்சனம் பண்ணிய பின் மருந்து கொடுத்து ஊசி ஏற்றினார். நைட்டு ஜுரம் இல்லைன்னா காலையில ஆஸ்பத்திரியில தான் அட்மிட் ஆகணும் என்று கூறிவிட்டு கிளம்பினார். மற்றவர்களிடம் தாத்தாவை கவனிக்க சொல்லிவிட்டு லலிதா கிளம்பினாள். அன்று அதிக நேரமாகிவிட்டது. ஆரஞ்சு குழம்பில் தன்னை கரைத்து கொண்டு மலைவாயிலில் விழும் ஆதவன் இன்று கருமுகிலில் தன்னை மறைத்துக் கொண்டான். ஜில்லென்று குளிர்ந்த காற்று வீசியது. அவள் பஸ் நிறுத்தத்தை அடையவும் படபடவென தட்டலுடன் மழை வரவும் சரியாக இருந்தது. மழைக்காக அந்த ஒதுக்கத்தில் அனைவரும் ஓடி வந்து ஒதுங்கவே நெருக்கம் அதிகமாகியது. பஸ் வருகிறதா என்று தலையை மட்டும் நீட்டி பார்த்தாள் லலிதா. ஸ்கூட்டர் ஒன்றுதான் வந்தது. ஹெல்மெட் அணிந்த அந்த வாலிபனை அடையாளம் தெரியவில்லை. பிறகுதான் புரிந்தது அரவிந்தன். என்ன லலிதா, மழையில் ஆப்பிட்டீங்களா? வாங்க, ஸ்கூட்டர்ல கொண்டு விடுறேன். தயங்கினாள் அவள். அவளுடைய பதிலுக்காக அவன் மழையில் நனைந்தபடியே ஸ்கூட்டரை நிறுத்தி கொண்டு நனைந்தான். வழியில பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதனால பஸ் வராது இந்த பக்கம். குடையை பிடித்து கொண்டே ஒருவன் கூறிக்கொண்டு போனான். கேட்டீங்களா லலிதா, பஸ் வராதான், மழை வலுக்குது, வாங்க டிராப் பண்ணிடுறேன் என்று வற்புறுத்தினான். பஸ் வராது என்றதும் சுற்றி நின்றவர்கள் மழையை பாராட்டாமல் விடுவிடு என்று நனைந்தபடி நடக்கத் தொடங்கினார்கள். சில நிமிடங்களில் அந்த இடமே காலியானது. எனக்கு ஸ்கூட்டர்ல ஏறி பழக்கமே இல்லை. அவன் ஸ்கூட்டரை விட்டு இறங்கி அவள் அருகில் வந்தான். ஒரு நாள் வந்தா பழகிக்கிறீங்க, பிரம்ம வித்யா என்ன என்று கேலி செய்தான். ஸ்கூட்டரில் பின்னால் உட்காருவதற்குள் லலிதா தடுமாறித்தான் போனாள்.
ஈர சீட் வழுக்குவது போல, செருப்புகள் நழுவுவது போல, கைகள் ஈரப்பிடியில் நசத்து பிடித்துக் கொள்வது சிரமமாகத்தான் தோன்றியது. அவன் வேகமாக ஓட்டினான். நிறுத்துங்க நிறுத்துங்க, நான் இறங்கிக்கிறேன் என்று கத்தினாள் லலிதா. அப்படித்தான் இருக்கும், போ சரியாயிடும். 60 வயசு தாண்டினவங்க எல்லாருமே ஸ்கூட்டர்ல வரப்போ உங்களுக்கு என்ன பயம்? என் தோலை பிடிச்சுக்கங்க. காருக்கும் பஸ்களுக்கும் ஆட்டோக்களுக்கும் நடுவே புகுந்து ஓடியது ஸ்கூட்டர். அவள் தன்னை அறியாத அரவிந்தனின் தோளை பற்றி கொண்டிருந்தாள். எங்க போகணும் லலிதா? டி நகர், வெங்கட் நாராயண ரோட், பாண்டி பஜார் வழியே ஓடியது ஸ்கூட்டர். இங்க இப்படி என்று பாண்டி பஜாரை கட் பண்ணிய வழியை காண்பித்த லலிதா வெங்கட் நாராயணா சாலை ஆரம்பத்திலேயே இறங்க துடித்தாள். இப்படி இறங்கிற எங்க அப்பா பார்த்தாருன்னா எனக்கு கொன்னுடுவார். அவன் ஸ்கூட்டரை நிறுத்த அவள் இறங்கி கொண்டாள். புடவை நனைந்து நீரை சொட்டியது. ரொம்ப நன்றி. பதில் சொல்லாமல் அவளையே பார்த்தான் அவன். பாய் பாய். அவன் கையசைக்கவில்லை. இன்னும் மழை நிற்கவில்லை, வலுத்தது. மெல்ல நடந்து பூங்காவை ஒட்டிய தெருவில் நுழைந்தாள் லலிதா. கையை கோர்த்து ஆட்டம் போட்டன மரங்கள். கண்ணுக்கு மறையும் வரையில் பார்த்து கொண்டு நின்ற அரவிந்தன் ஸ்கூட்டரை திருப்பினான். ஒரு ஆணுடன் ஸ்கூட்டரில் வந்ததினால் நெஞ்சு திக்கு திக்கு என்று அடித்துக் கொண்டது. ஈரப்புடவை தடுக்க லலிதா வீட்டினுள் நுழைந்தாள். அம்மா சுவாமி விளக்கை ஏற்றிக்கொண்டே விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன்பிறப்பே என்று சன்ன குரல் கூடத்தை நிறைக்க நமஸ்காரம் பண்ணினாள். பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் காத்தடிச்சா போதும் தும்மலும் இருமலுமா ஆஸ்மா வந்துடும். அதனால பத்திரமா கம்பளிக்குள் முடங்கி கொண்டிருந்தாள். நடுங்கும் குரலில் ராம ஜபம் முனகலாக கேட்டது. சொட்ட சொட்ட நனைந்து கொண்டு வரும் லலிதாவை காமு பார்த்து விட்டாள். மழை கொஞ்சம் நின்னப்புறம் கிளம்பி வரக்கூடாதாடி என்று கடிந்து கொண்டாள். அப்பா பின்பக்கத்திலிருந்து வந்தார். லலிதா நின்ற இடம் புடவையிலிருந்து வழிந்த நீரால் நீரோடையாகியது. வழியில பஸ் ஆக்சிடென்டா, ரொம்ப நாழியா பஸ் வரவே இல்லப்பா. பின்ன எப்படி வந்த? இருட்டுற வேலை. முதல்ல சொல காப்பிய குடுப்பியா? 1000 கேள்விகளை கேட்டுண்டு. மழை தண்ணி குழந்தைக்கு குளிர உண்டாக்கிருக்கோம். லலிதா, இந்த துண்டு சீக்கிரமா புடவை மாத்திக்கோ. தலையை தொடச்சுன்னு நன்னா உலர போடு. காமு, காப்பியை குடிச்சிட்டு குமுட்டிய பத்தவை, சாம்பிராணி புகை போடு, இல்லாட்டா சளி பிடிச்சிடலும் என்று சிவசுந்தரம் பறந்தார். அவருக்கு தன் பெண்களிடம் எப்போதும் அளவில்லாத பாசம். 5 பெண்கள் தான் என்றாலும் அழுத்து கொள்ளவே மாட்டார். அவருக்கு அன்றைய நடுப்பகலில் இருந்தே லலிதாவின் மீது கொண்ட பாசம் பச்சாதாபமாக மாறியிருந்தது. காஃபியை சுட சுட குடித்த லலிதாவுக்கு சற்று தெம்பு வந்தது. குமுட்டி தணலில் சாம்பிராணி புகை போட்டு தலைமுடியை காய்ச்சினாள். முழங்காலை தொடும் முடி. அவளையே பார்த்த காமுவுக்கு பெருமூச்சு வந்து பீரிட்டது. குழந்தைக்கு அதிர்ஷ்டம்தான் இல்ல என்று நினைத்து கொண்டாள். கண்களில் குபுக்கென்று நீர் பொங்கியது. ஜெயா ஒரு கம்பெனியில் டைபிஸ்டாக இருக்கிறாள். விமலா கல்லூரியில் முதல் படி. ரமா 10th. சந்தியாவுக்கும் லலிதாவுக்கும் அவ்வளவா வயசு வித்தியாசம் இல்லை. ஜெயாவுக்கும் லலிதாவுக்கும் 7 வயது வித்தியாசம். அவ்வளவுதான் என்று நினைத்த சமயம் ரமா பிறந்து வைத்தாள். காமுவுக்கு சின்ன வயதில் கல்யாணம். அவளுக்கும் சிவசுந்தரத்துக்குமே வயசு வித்தியாசம் அதிகம்தான். காமு இன்னமும் சிக்கென்று இருந்தாள். லலிதா தலைமுடியை சிடுக்கு விழாமல் கோதிக்கொண்டாள். சிவசுந்தரம் காமாட்சியை பார்க்கும் பொழுது அவளும் சொல்லி வைத்தார் போல பார்க்கிறாள் கணவரை. இப்பவே விஷயத்த சொல்லிடலாமா என்ற கேள்வி பரிமாறல் மிதக்கிறது. தொண்டையை கனைத்து கொண்டார் சிவசுந்தரம். காமு சங்கடத்துடன் சமையலறை நிலைப்படியில் ஒதுங்கி கொண்டாள். பெத்த வயிறு பெசஞ்சுது. சொல்ல வேண்டிய விஷய சுமைய கணவரே சுமக்கட்டும் என்று வேதனை அரிமலையாக மூண்டது. கடவுளே, இவளுடைய கழுத்துல 3 முடிச்சுக்கள் விழுமா? லலித், என்னப்பா, அன்னைக்கு பொண்ணு பார்த்துட்டு போனவாக்கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்குமா? சொல்லிக்கொண்டே ஈசி சேரில் சாய்ந்து கொண்டு துண்டால் போர்த்தி கொண்டார் சிவசுந்தரம். நெற்றியை மறைத்த முடியை ஒதுக்கிக் கொள்ளும் சாக்கில் தன் பூரிப்பை சற்று மறைத்து கொண்டாள் லலிதா. என்னப்பா எழுதியிருக்காங்க? வைரத்தோட்டையும் வரதட்சணையும் மறக்காம அந்த அம்மா கேட்டிருக்காங்களா என்று அசுவாரஸ்யமாக கேட்டாள். மென்று விழுங்கினார் சிவசுந்தரம். பிள்ளைய பொத்துட்டா 2 கொம்பு முளைச்சிட்டதா எண்ணம் என்று மீண்டும் சீறினாள். சாம்பிராணி புகை நெடியை கிளப்பியது. அந்த கமரலில் பாட்டி இருமினாள். லலிதா குமுட்டியை சுவாமி அறையில் வைத்துவிட்டு கதவை சாத்தி கொண்டு வந்தாள். தலைமுடி காஞ்சி போயிட்டா, நுழியில கொஞ்சம் முடிச்சு போட்டு இந்த பூ வச்சுக்கோ. தோட்டத்து முல்லையை தொடுத்து வைத்திருந்தாள் காமு. அம்மன் படத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்தாள். லலிதா பந்தாக முதுகில் புரண்ட முடிச்சில் தொங்கும்படி நூலிழையாக முடியெடுத்து பூவை வைத்துக் கொண்டாள். என்னப்பா பேசவே இல்லை? இதெல்லாம் தானே உங்களால செய்ய முடியுமான்னு அந்த அம்மா கடிதத்துல கேட்டிருக்காங்க. குளிரிலும் முத்து முத்தாக வியர்த்தது சிவசுந்தரத்துக்கு. துண்டால் துடைத்து கொண்டார். இதெல்லாம் கேட்டிருந்தா சம்பிரதாயம்னு விட்டுருப்பேன். ஜெயாவை கேட்கிறா லலிதா. ஜெயாவை கொடுத்தா பண்ணிக்கிறாங்களாம் என்று ஒரு கர்ஜனையாக சொன்னார். கும்மென்று கட்டிய மௌனம். லலிதா ஜன்னல் வழியே மழை நின்று விட்டதா என்று பார்ப்பது போல் பார்த்தாள். நன்றாக இருட்டிவிட்ட பொழுதில் மழை பெய்வது தெரியவில்லை. கண்ணீர் சுரந்தது. பாட்டி இருமினாள். சாம்பிராணி போக கமர்றது அணைச்சிடுறதான காமு என்று பாட்டி கமறினாள்.
மௌனத்தை கீறினாள் லலிதா. என்ன பதில் எழுத போறீங்கப்பா? நடுப்பகல் கடிதத்தை கண்டது முதல் அவர் உள்ளத்தில் ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டிருந்தது. ஒரு முடிவுக்கு வர இயலவில்லை. இப்பொழுது லலிதா கேட்கிறாள், என்ன பதிலை சொல்வது? எனக்கும் ஒரே குழப்பமா இருக்குமா. ஜெயாவை பண்ணிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? தன்னை பிடிக்கலன்னு தானே? மனதினுள் ஏனோ அரவிந்தன் குறுக்கிட்டான். சி, என்ன பைத்தியக்காரத்தனம்! சிறிது நேரம் பேசியவனை மனம் நினைப்பது என்றால் அது அபத்தம் இல்லையா? ஏன் நினைத்தால் என்ன? ஒரு சில மணி நேரங்கள் இருந்து பஜ்ஜி சொஞ்சி தின்றுவிட்டு பெண்களை எடை போடுவது போல அளந்துவிட்டு பிறகு பிடிக்கவில்லை என்று எழுதுவது எந்த நாகரிகத்தில் சேர்த்தி? செல்வம் வந்து பெண்ணை பார்த்ததை விட அரவிந்தனின் அறிமுகம் நன்றாகவே இருந்தது. பளிச்சென்று தலையை நிமிர்த்தியவள், இதுல குழப்பம் என்னப்பா? ஜெயாவுக்கும் பண்ண வேண்டியதானே? இது நல்ல வரன் தானாவே வந்து அமைஞ்சிருக்கு என்றாள். காமு குறுக்கிட்டாள். ஏண்டி, ஜெய்க்கு 23 தானடி ஆறுது, அவனுக்கு 40 வயசு ஆறுதடி அம்மா. உனக்கும் அவனுக்குமே 10 வயசு வித்தியாசப்படுறதேன்னு நானும் அப்பாவும் யோசிச்சோம் என்று பதறிய குரலில் கூறினாள் காமு. எதுக்குமா பதற? நன்னா யோசனை பண்ணு. நாங்க 5 பேரும் பொண்கள். என்னத்த சேர்த்து வச்சிருக்கீங்க? காலம் போற போக்க பார்த்தா எங்களெல்லாம் இளையாளா கூட தர முடியாது. ஏன்னா இதுல கூட மாப்பிள்ள தான் வயசை பத்தி கவலைப்படுறது இல்ல, பொண்ணு மட்டும் சின்னவளா இருக்கணும்னு நினைக்கிறா. காமு விக்கித்து போனாள். லலிதா கல்யாணத்தை மட்டும் எதிர்பார்ப்பவள் இல்லை. வாழ்க்கையை பற்றி, அதன் போக்கை பற்றி, பெண்கள் பின்னுக்கு தள்ளப்படும் பேதமை பற்றி, இல்லாத கொடுமை பற்றி, வரதட்சணை பற்றி, எல்லையை தாண்டி எதிர்பார்க்கும் வாழ்க்கை முறை பற்றி, இப்படி எத்தனை எத்தனை விதமாக சிந்தித்திருக்கிறாள். உண்மையும் இதானே. என்னத்த பெருசா சேமிச்சு வச்சிருக்காங்க? சேமிப்பு பூராவும் சந்தியாவோட கல்யாணத்துக்கே சரியாயிட்டுது. இந்த வீடு ஒண்ணுதான் மிச்சம். இதை வித்தா லலிதா ஜெயா கல்யாணத்தை முடிக்கலாம். அப்புறம் எங்க போய் நிக்கிறது? லலிதாவின் பேச்சு காமுவின் அடி வயிற்றில் போய் கீறியது. சுத்தமான பயம் ஒன்று கிளம்பி பெரிய விருட்சமாக படர்ந்தது. காமுவுக்கு லலிதாவின் சிந்தனை பயத்தை கொடுத்தது. ஆச்சு, இன்னும் 7-8 மாசத்துல சிவசுந்தரமும் ஓய்வு பெற்று வந்துட போறார். கையில சில ஆயிரங்கள் வரும். இதெல்லாம் எந்த மூலைக்கு? பிரச்சனை பூதாகரமாக எழுந்தது. கௌரவமாக குடும்பம் நடத்த வழி, பெண்களை கண்கலங்காமல் கணவருடன் வாழ வழி செய்ய வேண்டாமா? சிவசுந்தரம் மனைவியை பார்த்தார். காமுவின் மனப்போராட்டங்கள் அவருக்கு தெரியவில்லை. காமு, லலிதா சொல்றதும் சரிதான், ஆனா அப்புறம் அவளுக்கு எப்படி கல்யாணம் ஆகும்? அது பெரிய கேள்வியா நிக்கிறது. இப்போ பெரியவ இருக்க சின்னவளுக்கு பண்ணினா பெரியவளுக்கு என்ன வியாதியோ என்னமோன்னு உலகமே பேசுமே என்று சொல்லும் போதே குரல் கம்மியது. போங்கப்பா, எனக்குன்னு ஒருத்தன் இனிமேலா பிறக்க போறான். எங்கேயாவது இருப்பான். வேலை வந்தா எல்லாம் சரியா நடக்கும். ஊர் உலகம் எதைத்தான் பேசாது. எனக்காக ஜெயா காத்துட்டு இருக்கணுமா? அன்னைக்கே நான் கவனிச்சேன், அந்த பையன் சுத்தி சுத்தி ஜெயாவையே பார்த்தான், என்னை பார்க்கவே இல்லை. அதுக்காக 17 வயசு வித்தியாசத்துல கொடுக்கறது என்றாள் காமாட்சி. மனம் என்னவோ திருப்திப்படாமல் அலைப்பாய்ந்தது. அம்மாவை நிமிர்ந்து பார்த்தாள் லலிதா. எல்லாத்தையும் பார்த்து பார்த்து முடிக்கணும்னா அதுக்கு பணம் இருக்கணுமா? நமக்கு ஒரு கல்யாணம் ஆகுமான்னு எதிர்பார்த்து காத்துண்டு ஆகாம போறதுக்கு கல்யாணம்னு ஒண்ணு ஆகி தனக்குன்னு ஒரு கூட்டுல போய் அடையிறது மேல் இல்லையா? அதுலயும் அவனுக்கு ஜெயாவை பிடிச்சிருக்கு. உனக்கும் அப்பாவுக்கும் வயசு வித்தியாசம் இல்லையா? நீங்க 2 பேரும் ஒத்துமையா இல்லையா என்ன என்ற லலிதா எழுந்து உள்ளே போனாள். காமுவும் சிவசுந்தரமும் என்ன பேசுவது என்று புரியாமல் தவிப்புடன் உட்கார்ந்திருந்தார்கள். வரிசையாக பெண்ணை பெற்ற தவிப்பு இப்பொழுதுதான் தெரிந்தது. பெண்கள் தான் எப்படி முன்னேறிவிட்டார்கள். பெற்றவர்களின் கையாலாகாத தனத்தை பற்றி என்னென்ன நினைக்கிறார்களோ. தலையை நிமிர்த்தவே வெட்கமாக இருந்தது. இரவு சாப்பாட்டின் பொழுது விமலாவின் இடம் காலியாக இருந்தது. ஒன்றுமே நடக்காதது போல லலிதா கலகலப்பாக இருந்தாள். விமல் குட்டி எங்கம்மா? ஒரு சிநேகிதிக்கு பிறந்த நாளா, அதனால செட்டா சேர்ந்துண்டு ராஜகுமாரியில சினிமா பார்க்க போயிருக்கா. சாப்பாட்டு கடை முடிந்ததும் புடவையை தூக்கி செருகி கொண்டு அம்மாவுக்கு உதவியாக சமையலறை வேலைகளை கவனித்தாள். தண்ணி சில்லுன்னு இருக்கு, நீ எதுக்கு வந்து நின்னுக எலம்பி விடுற? சாயந்தரம் மழையில வேற நனைஞ்சு போயிருக்க, போய் படுத்துக்க என்று காமு தடுத்தும் லலிதா கேட்காமல் சமையலறையை கழுவினாள். சமையலறையை கழுவி காய்கறிகளை மூடி வைத்து விமலாவுக்கு சாப்பாட்டை எடுத்து சுவரோரம் தனியாக வைத்துவிட்டு கால்களை கழுவி கொண்டு வந்து படுத்தாள் லலிதா. ஏற்கனவே ரமா படுக்கைகளை விரித்து வைத்திருந்தாள். மாலையில் முடிக்காத நாவல் மனதில் எழ படுத்தபடியே நாவலை பிரித்து கொண்டு படிக்க தொடங்கினாள் லலிதா. மனம் ஓடவில்லை. ஜெயாவுக்கு தன்னை பெண் கேட்கிறார்கள் என்பது தெரியுமா? நல்ல இடம். ஜெயாவின் ஆடம்பர குணத்துக்கு ஏற்ற பெரிய இடம். அந்தஸ்தை விட ஜெயா மாப்பிள்ளையிடம் இன்னும் இளமையை எதிர்பார்ப்பாளோ? மனத்தை அடக்கி மும்முரமாக நாவலில் ஈடுபட நினைத்த சமயம் விமலா வந்து விட்டாள். வந்தவள் லலிதாவின் படுக்கையில் வந்து மண்டியிட்டு, சாப்பிட்டுட்டு வந்துடுறேன், அதுக்குள்ள தூங்க போயிடாத என்று முணுமுணுத்து விட்டு ஓடினாள். லலிதாவிடம் விமலாவுக்கும் ரமாவுக்கும் சற்று ஒட்டுதல் அதிகம்.
5 பேரிலும் ஜெயாதான் நல்ல அழகி. அடுத்தடுத்து பெரியவள் சந்தியாவை சொல்லலாம். ஜெயாவுக்கும் கர்வம் உண்டு. அதை அடிக்கடி பேச்சில் வெளிப்படுத்துவாள். மற்றவர்களை மட்டம் தட்டுவாள். எதையாவது பேசுவாள். அதனால்தான் தங்கள் எல்லோர் எதிரேயும் அம்மா அப்பா அவளிடம் விஷயத்தை சொல்லவில்லை என்று புரிந்து கொண்டாள் லலிதா. மாலையில் அவள் யதார்த்தமாக பேசியது அம்மா அப்பாவின் மனதில் சின்ன ரணத்தை உண்டாக்கி இருக்கிறது என்பதை லலிதா புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் பாராட்ட மாட்டார்கள் என்பது வேறு விஷயம். பட்ட ரணம் பட்டதுதானே. வீட்டினர் அனைவரும் குளிருக்கு இதமாக போர்த்தி கொண்டு தூங்கினார்கள். அம்மா விமலாவுக்கு சாப்பாட்டை போட்டுவிட்டு பாட்டிக்கு சூடாக கஞ்சியை ஆற்றி எடுத்துக்கொண்டு போனாள். விமலா ஓடி வந்து லலிதாவின் படுக்கையில் படுத்து ஒண்டி கொண்டாள். ஷோப்பா, என்ன குளிரு, என்ன சில்லிப்பு, தட்ட அலம்பி எச்சலிட்டேன், கை வரைச்சு போச்சுடிக்கா என்று போர்வையை இழுத்து நுழைந்து கொண்டாள். என்னடி, என்ன பேச போற என்று ஆவலுடன் வினவினாள் லலிதா. இருக்கு, சொல்றேன், போர்வை கொஞ்சம் விடு, குளிர்றது, பல்லு தந்தி அடிக்கிறது பாரு என்று நெளிந்தாள் விமலா. இழுக்காதடி இவளே, இதோ பாரு, தரையில கிடக்கேன், சில்லுன்னு இருக்கு. முதல்ல நான் கேட்கறதுக்கு பதில சொல்லு, அப்புறம் நான் என் படுக்கைக்கு ஓடிடுறேன். சரி, சீக்கிரமா கேளு. சாயந்தரம் உன்னை ஸ்கூட்டர்ல ஏத்தின்னு வந்தானே, அவன் யாரு? அதிர்ந்து போனாள் லலிதா. என்னடி மொள்ள, ரமா முழிச்சுட்டு இருக்க போத? சரி, மெல்ல கேட்கறேன், இப்ப சொல்லு, அவர் யாரு? குசுகுசுவென்று மெல்லிய குரலில் லலிதா எல்லாவற்றையும் சொன்னாள். நீ எப்படி என்ன பார்த்த? தியேட்டர்ல நுழையிற சமயம் பார்த்துட்டேன். நீதான், நானும் சந்தேகம் வந்தது, அதனால கொடைய பிடிச்சுன்னு நன்னா நின்னு பார்த்தேன். நீதான் உறுதியாச்சு. ஆனா லல்லி, அவர் கூட ஸ்கூட்டர்ல வந்தது தப்பு. தனியா ஆட்டோ ஒண்ணு வச்சுன்னு வந்து இருக்க கூடாது. உன் இல்லத்து பெரியவர்கிட்ட வந்து போறதுனால அவர் நல்லவரா இருப்பாருன்னு என்ன நிச்சயம்? லலிதாவுக்கு இந்த பேச்சு கசந்தது. பொடி நூத்து கிழவி, பெருசா அட்வைஸ் பண்ற என்று பிடித்து தள்ளினாள் செல்லமாக. அட்வைஸ் இல்ல லல்லி, நான் ரொம்ப சின்னவதான், எனக்கு தோணுனதை சொல்லாமேன்னு சொன்னேன். உன் மனசு புண்பட்டிருந்தா என்ன மன்னிச்சிடுமா. சிச்சி, பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்லாத. என் தங்க எத்தனை பெரிய புத்திசாலின்னு பெருமைப்படுறேன். கண்களில் நீர் சுரந்தது. நான் ஏன் இன்னைக்கு இத்தனை உணர்ச்சி வசப்படுறேன்? சரி லல்லி, நான் என் பெட்டுக்கு போறேன். குட் நைட். குட் நைட். விமல் தன் படுக்கைக்குள் புகுந்தாள். லலிதா குட் நைட் சொன்னாலே தவிர தூக்கம் என்னவோ வரவில்லை. அரவிந்தன், அவன் தோளின் ஸ்பரிசம், முகத்துக்கு முன்னால் விரிந்திருந்த முதுகு பரப்பு, எத்தனை அழகாக இருக்கிறான். கன்னங்கள் வெல்வெட்டாக பளபளக்க. லலிதா ஏக்கப்படுவதில் ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா? புரியத்தான் இல்லை. இமைகளின் அழுத்தத்தில் கண்களினுள் மூடிய பெட்டகத்தில் அவன் உருவை நிறுத்தி நெஞ்சில் நினைவை அசை போட்டபடியே அவள் தூங்கி போனாள். தன் அலுவலக அறையினுள் வந்து அமர்ந்து கொண்டான் செல்வம். அலுவலக சம்பந்தமாக வீட்டுக்கு வருபவர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்று அந்த அறை ஒதுக்கப்பட்டு இருந்தது. யார் யாரோ அவனை பார்க்க வந்து விட்டார்கள். அதனால் வழக்கத்தை விட சற்று அதிக நேரமாகிவிட்டது. அம்மா பல தடவை சொல்லி அனுப்பிய பின்னர் தான் உள்ளே போய் சாப்பிட்டு விட்டு வந்தான். அலுவலகம் கிளம்ப தயாராக உடையை உடுத்தி கொண்டு வந்தான். வாயில் பாக்குத்தூளை மென்றபடி கார்ச்சாவியை சுழற்றியபடி கிளம்பிய பொழுது அசைந்து அசைந்து நடந்து வந்தாள் அண்ணம்மா. என்னம்மா, பழனி இந்த ஃபைல்களை கொண்டு கார்ல போடு. அண்ணம்மா மகனிடம் பேசாமல், பழனி தபால் வந்திருக்கான் பாரு என்று உத்தரவிட்டாள். பழனி ஃபைல்களை கொண்டு காரில் வைத்துவிட்டு வாசல் கேட்டில் பொருந்திய தபால் பெட்டியை திறந்து தபால்களை அள்ளி கொண்டு வந்தான். செல்வம் அவற்றை வாங்கி அவசர அவசரமாக புரட்டினான். சந்தா கட்டி வரவழைக்கும் புத்தகங்கள், லயன்ஸ், ரோட்ரி என்று கடிதங்கள், அண்ணிகளுக்கு அண்ணன்களுக்கு என்று வந்தவைகள், இவைகளை ஒதுக்கினான் செல்வம். ஓரத்தில் அண்ணம்மாவின் பெயருக்கு வந்திருந்த சிவசுந்தரத்தின் கடிதம் ஓரங்களில் மஞ்சள் போட்டு வைத்து கொண்டு உட்கார்ந்திருந்தது. அதை மட்டும் எடுத்தான் ஆர்வமாக. என்னப்பா, யார் எழுதியிருக்கா என்று அண்ணம்மா சோஃபா ஒன்றில் உட்கார்ந்து கொண்டாள். சிவசுந்தரம் எழுதியிருக்கார் என்று பதில் சொன்ன செல்வம் கவனமாக கடிதத்தை பிரித்தான். என்ன எழுதியிருக்கிறாரு? அவன் நன்றாக பிரித்து வைத்துக் கொண்டான். அப்பப்பா, என்னம்மா கால் கொடையுது என்றபடி செல்வத்தின் முகம் மலர்வதை ஓரக்கண்களால் கவனித்துக் கொண்டாள். ஆனால் அவள் முகம் சூம்பியது. படிக்கட்டுமா? என்னம்மா சொரத்தா பதில் சொல்லலையே. 40 கொஞ்சியது. நான் சொல்ல என்ன இருக்கு? நீதான் அன்னைக்கே பளிச்சுன்னு சொல்லிட்ட. விடுவிடுன்னு எரிஞ்சு விழற ஏதாவது பேசினா. சொல்லும் பொழுதே அண்ணம்மாவின் முகம் சிவந்தது. மருமகள்கள் அந்த அரை பக்கம் வர அனுமதி இல்லை என்பதனால் துணிந்து குரல் எடுத்து பேசினாள். ஒவ்வொரு பிள்ளைங்க அம்மா சொன்னதை மீற மாட்டானுங்க, நீ என்னடானா என்று முணுமுணுத்தாள். அன்றைக்கு என்ன பேசினோம் என்று செல்வத்திற்கு நினைவு வரவில்லை. கோச்சுக்காதம்மா. சரி சரி, அந்த மனுஷன் என்ன எழுதியிருக்கான்னு சொல்லு, நான் சாப்பிட போனோம். நாம எழுதுனதுக்கு சம்மதிச்சு ஜெயாவை தரேன்னு எழுதியிருக்கிறாரு என்றவன் அம்மாவையே பார்த்தான். அண்ணம்மா சற்று யோசித்தா மாதிரி இருந்தாள். ஏதாவது ஒரு பொண்ணு விலை போனா சரின்னு தள்ளி விடுறார் போல. நம்ம அந்தஸ்துக்கு துளி கூட பொருந்தாத இடம்தான். என்ன செய்யறது, பிராப்தம் உன் கண்ணை மறைக்குது, அவ்வளவுதான் சொல்லுவேன். அவன் முகத்தில் சினத்தின் சாயை சிறிது கோலமிட்டது. நம்மளை பத்தி நீ கொஞ்சம் நினைச்சு பார்க்கணுமா? வெளியில சில பேர் பேச்ச கேட்டா எவனுமே பெண்ணை தரமாட்டான்.
என்று செல்வம் சொன்னதை கேட்டதும் அவளுக்கு படபடவென வந்தது. எவன் என்னடா சொல்றது? வெளியே பேசுறதெல்லாம் உண்மையாடா? என்கிட்ட வந்து தைரியமா சொல்லிட்டோம், பல்ல தட்டி காயில கொடுத்துட மாட்டேன் என்று அகங்காரமாக பற்களை கடித்து கொண்டு கேட்டாள் அன்னம்மா. சரி, நீ அமைதியா இரு, எல்லாமே உனக்கு தூசுக்கு சமானம்தான், எனக்கு தெரியுமே, நடக்கிறத பேசுவியா என்றான் கசப்புடன். சில கணங்கள் தரையை வெறித்தவள் தன்னை சற்று சாந்தப்படுத்தி கொண்டாள். மீதி விஷயங்களை பேச எப்ப வசதிப்படும் கேட்டு எழுதி நாகு கிட்ட கொடுத்தனுப்பு, நாகு இருந்து பதில வாங்கின்னு வரட்டும் என்றாள். ஏன், நானே போறப்போ காரை நிறுத்தி ஒரு நிமிஷம் சொல்லிட்டு போயிடுறேனே என்று அவசரமாக கூறியவன் தன் நாக்கை கடித்து கொண்டான். ஜெயா இருந்தால் பார்க்கலாமே என்ற அல்ப ஆசை. அன்னம்மா முகத்தை தோளில் இடித்து கொண்டாள். மாப்பிள சமத்துன்னா செம்ப தேய்க்க கணத்தடிக்கு ஓடலானா, அந்த மாதிரினா இருக்கு. நீ மாப்பிளடா, நீ ஏன் ஓடி ஓடி போனா என்ன மரியாதை இருக்கும்? கௌரவமா நடந்துக்கோ, சீப்பா போனா காலில் வச்சு தேய்ச்சிடுவா, தேய்ச்சு, புரிஞ்சுதா என்றாள் கடுமையாக. செல்வம் தலையை அசைத்தான். அம்மா மோப்பம் பிடிப்பதில் வேட்டை நாய்தான், அதனால் அவசரப்படக்கூடாது, வேறு வழியா இல்லை. அன்னம்மா மகனின் முகத்தையே ஆராய்ந்தாள். நீ நாகுவை டைப் பண்ண சொல்லு, நான் கையெழுத்து போடுறேன், நாகு கொண்டு போய் கொடுக்கட்டும் என்றாள் அழுத்தமாக. செல்வம் கடிதத்தை எழுதத் தொடங்கினான். அன்று மாலை சீக்கிரமாகவே வந்துவிட்டாள் ஜெயா. காமு வீட்டை சுற்றி நின்ற தென்னை மரங்களிலிருந்து தேங்காய்களை பறிக்க சொல்லியிருந்தாள். அவற்றை உள்ளறையில் வேலைக்காரி கொண்டு போடுவதை கண்காணித்தவாறு நின்று கொண்டிருந்தாள். கல்யாண தேவிகளுக்கு போதுமா, இன்னும் வேணுமா என்று உள்மனம் கணக்கு போட்டது. பாட்டி மஞ்சள் வெயில் இதத்தில் ஒடுங்கி போய் உட்கார்ந்து ஜபமாலையை உருட்டினாள். அம்மா காஃபி குடுமா, நான் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? செத்த நாழி இரும்மா, இதை முடிச்சுட்டு வந்துடுறேன், நீயே கலந்து குடிக்கிறியா? கை பானையில பாலை காய்ச்சி வச்சிருக்கேன், செம்புல கெட்டி டிகாக்ஷனா வச்சிருக்கேன். ஆஹா, நீயே வந்து கலந்துட்டா. ஜெயா உள்ளறையில் புடவை மாற்றிக்கொள்ள போனாள். சாதாரண நாளாக இருந்தால் வயசு பொண்ணுக்கு காஃபி கலந்து குடிக்கவா துப்பு இல்ல? நாளைக்கு மாமியார் வீட்டுல போய் எப்படி குப்பை கொட்டுறது, என்னன்னா கன்னத்துல இடிப்பா என்று கடிந்து கொண்டிருப்பாள். ஆனால் இப்பொழுதோ அன்னம்மா வீட்டுக்கு போய் பார்க்காவிட்டாலும் எல்லாவற்றையும் தரகர் மூலமாக கேள்விப்பட்டிருந்தார். மாளிகை மாதிரி பங்களாவும், கப்பல் மாதிரி 2-3 கார்களும், மெத்து மெத்துனு கார்பெட்டுகளும், எடுபிடிக்க ஆட்கள், சமைக்க ஆட்கள், ஏகப்பட்ட வசதிகள். இப்படிப்பட்ட வீட்டுல வாழ்க்கப்பட போகும் ஜெயாவை எதுக்காக காரியம் செய்ய சொல்லணும்? கூடத்துக்கு வந்த ஜெயாவின் முன்பு காஃபியை கொண்டு வைத்தாள். காஃபி டம்ளரை கையில் எடுத்துக் கொண்டாள். காமு அருகில் நின்று கொண்டு, ஜெயாம்மா, சம்மந்தி அம்மா லெட்டர் கொடுத்து அனுப்பியிருக்கா, நிச்சயதார்த்தத்துக்கு நாள் பார்க்கணும் என்றாள். குபீரென்று எழுந்த நாணத்தை மறைக்கப்பட்டு பாடுபட்டாள் ஜெயா. சரி. ஜெயாவின் மனக்கண்களில் செல்வம் வந்த காரும் அவன் ஓட்டி வந்த நளினமும் அன்னம்மாவின் பட்டுப்புடவையும் வைரங்களும் தான் நின்றன. இவைகளுக்கு பின் தான் செல்வம். ஆசைப்பட்டதை எல்லாம் வாங்கி தரும் கணவன் தான் தேவை. காரில் தன் மனைவியுடன் பவனி வருபவன் தான் கணவனாக வர வேண்டும். காலி டம்ளரை வாங்கிய காமு, இருமா வந்துட்டேன் என்று கூறிவிட்டு உள்ளே போனாள். கையில் கடிதத்துடன் வந்தாள். என்னம்மா இது? இந்தா, மாப்பிள்ள உனக்குன்னு தனியா ஒரு கடிதம் வேற கொடுத்து அனுப்பியிருக்க என்றவள் பெருமை பொங்க பெண்ணை பார்த்தாள். என் பொண்ணு எவ்வளவு அதிர்ஷ்டசாலி என்ற எண்ணம் முகத்தில் குடியேறியது. ஜெயாவின் முகத்தில் தோன்றியது என்ன? எனக்கு எதுக்கு தனியா என்று சற்று சிறந்த குரலில் கேட்டாள் ஜெயா. ஜெயா போலியாக கேட்டாளே தவிர உள்ளூரை ஏற்படும் ஆனந்தத்தை மறைக்க பாடுபட்டாள். இவளின் போலி சினம் தாயாருக்கு பெருமையாக இருந்தது எனலாம். அது முகத்தில் துலங்க, ஒருவேளை தன்னை உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டு எழுதியிருப்பாரோ என்னவோ, உன் மனசை நேரா கேட்டு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறார் போலருக்கு. நீ பதில் எழுதி வச்சா குமாஸ்தா வந்து வாங்கின்னு போவார் என்றாள் விவரமாக. இது வேறையா? அம்மா சொல்றபடி இருக்குமா? 40ஐயும் 23ஐயும் அவர் இணைச்சு பார்த்து மனசுல எவ்வளவு கவலைப்பட்டாரோ. செல்வத்திடம் இந்த பாதிப்பு இருக்குமா? கவலை அவசியம் இல்ல என்று தனக்கு தோன்றுவதை அவர் தெரிந்து கொள்ள வேண்டாமா? செல்வத்தின் அழகான சிரிப்பு, எல்லாவற்றையும் விட அவன் தன் மீது கொண்ட ஆசை, அவனுடைய பார்வை ஊரலை பார்த்ததுமே அவன் தனக்கு வலை போடுகிறான் என்பதையும் புரிந்து கொண்டு விட்டாளே. கார், வைர நகைகள், அன்னம்மாவின் முழு நீள சரிகை புடவை, தங்க நகைகளின் வீச்சு, இன்னும் பார்க்காமல் கற்பனையால் அனுபவிக்கும் பங்களாவாசம், இவற்றையெல்லாம் எந்த யுகத்தில் வாங்க முடியும்? உள்மனதின் ஆசைகள் தான் சம்மதிக்க வைத்தது. கற்பனை சிறகை விரித்து வானத்தில் பறக்கும் சக்தி வந்து விட்டது. காஃபியை துளி துளியாக ரசிப்பவள் இன்று ஒரே மடக்கில் அல்லவா குடித்து விட்டாள். 4:08 மொட்டை மாடிக்கு போனாள். மேற்கே மறையும் ஆதவன் தென்றலுடன் விளையாடி கொண்டே போனான். அவனின் பிம்பம் செங்குழம்பாகி ஆரஞ்சு பிளம்பாகி வானவெளியில் மிதந்தது. பறவை கூட்டங்கள் இன்னும் வானத்திரையில் சித்திரம் தீட்ட ஆரம்பிக்கவில்லை. கீழே வாசலில் இருந்து ஏறி மொட்டை மாடிக்கு தாவிய முல்லைக்கொடி, விரிசல் சுவர், யாரோ விட்ட பட்டம் அருந்து சுழன்று கீழே இறங்குவது எல்லாமே இன்பமாக தோன்றுகிறது. சற்று வியப்பில் ஆழ்ந்தாள்.
துள்ளி குதிக்க வேண்டும் போல் இருந்தது. சுவரின் அகலத்தளமாக பார்த்து உட்கார்ந்தாள். செல்வம் என்ன எழுதியிருப்பார்? தன்னை எனக்கு பிடித்திருக்கிறதா என்று கேட்டிருப்பாரா? மெல்லிய பூவாக பற்றி கொண்டு வந்த கடிதத்தை கிழித்தாள். என் காதல் ஜெய்க்கு. உன் அக்காவை பொன் பார்க்க வந்துட்டு ஒன்ன கேட்டதுல இருந்தே என் மனசு உனக்கு தெரியும். பிரேமை தீபம் ஏற்ற உன் வரவை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எப்படியோ நாளைக்கு உன் பதில எதிர்பார்க்கலாமா? நாகு வருவான், அவங்கிட்ட உன் பதில எழுதி கொடுத்தனுப்பு. என்னெல்லாமோ எழுத மனசு துடிக்குது. உன் அப்பாட்ட சொல்லி சீக்கிரமா முகூர்த்தத்தை வைக்க சொல்லு. உன் அன்பன் செல்வம். அவளுடைய மெல்லிய இதயம் உணர்ச்சி துடுப்பில் நடுங்கியது. ஆசை நிறைவேறும் என்று அவள் எண்ணவே இல்லை. எல்லாவற்றையும் தனியாக எண்ண எண்ண இன்பமாக இருந்தது. தனக்குள் ரசித்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தவள் இருட்டியதை கூட உணரவில்லை. மாடிக்கு போன பெண் வரவில்லையே என்று காமு படியேறி வந்தாள். ஜெயா, இருட்டுல என்னடி பண்ற? மாப்பிள்ள என்னம்மா எழுதியிருக்க? சீர் சனத்தி ஏதாவது அதிகமா பண்ணணும்னு கேட்டிருக்காரா? அவள் கவலை அவளுக்கு. ஜெயாவுக்கு சிரிப்பு வந்தது. அடக்கி கொண்டாள். கடிதத்தின் வாசகங்களை அம்மாவுக்கு சொல்லலாமா? மகிழ்ச்சி அடைவாள். வந்துமா நாணம் குறுக்கிட்டது. என்னடி ஏதாவது எழுதிட்டாரா? நீ நினைக்கிற மாதிரி கவலைப்பட ஒண்ணும் இல்லம்மா. சீக்கிரம் அப்பாட்ட சொல்லி முகூர்த்தம் வைக்க சொல்லியிருக்கார். அம்மா, இத நீயே அப்பாட்ட சொல்லிருமா என்றாள் குழைவாக. அந்த பராசக்தி தான் முடிச்சு வைக்கணும். நம்ம கையில என்னம்மா இருக்கு? உனக்கு பிராப்தம் வந்துடுத்து. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா உன்னை விட மூத்தவோ லலிதாவுக்கு ஒன்னும் தகையிலையேன்னு நினைச்சா. உனக்கு அப்புறம் அவளுக்கு வரன் பார்த்தா எப்படி தகை போறதுன்னு நினைச்சா. எத்தனை கேள்விகள் எழறது தெரியுமா? என்ன பண்றதுனே தெரியல ஜெயா. ஜெயாவின் தலையை வாஞ்சை பொங்க தடவினாள் காமு. லலிதாவை போல தலைமுடி நீளமாக இல்லாவிட்டாலும் அடர்த்தியாக இருந்தது. சுருள் சுருளாக பம்மென்று அதுவே முகத்துக்கு ஒரு அழகை செழுமையை கொடுத்தது எனலாம். காமுவின் ஆதங்கம் இப்பொழுது ஜெயாவுக்கு கோபத்தை மூட்டியது. அதுக்கு இப்ப நாம என்ன பண்ண முடியும்? பையனை களிமண்ணால பண்ணியா வைக்க முடியும்? பிராப்தம் அப்படி தலையெழுத்து அப்படி அமைஞ்சிடுத்து. அவளை பார்க்க வந்த பையனை நான் என்ன பாருனா சொன்னேன் என்றாள் ஜெயா படபடவென. இதை கேட்ட காமுவுக்கு வருத்தமா சினமா என்று சொல்ல தெரியாத வகையில் ஒரு வாட்டம் ஏற்பட்டது. அன்று லலிதா எத்தனை பெருந்தன்மையாக பேசினாள். இவள் என்ன இப்படி பேசுகிறாள்? கழுத்தில் தாலி ஏறும் முன்னரே அண்ணம்மாவின் தோரணை ஏறிவிட்டதே மனதில். சரி சரி வா, இருட்டுல என்ன பேச்சு? அப்பா வந்தாச்சு, சாப்பிட காத்துருப்ப, பசி தாங்காது, எரிச்சல் பட்ட குரலில் கூறிவிட்டு படிகளில் இறங்கினாள். அம்மாவை பொருட்படுத்தாது ஜெயா கீழே போனதும் கடிதத்தை பெட்டியில் வைத்து பூட்டினாள். கூடிய சீக்கிரம் அவள் பீரோவை பூட்டி சாவியை இடுப்பில் செருகிக் கொள்ளும் காலம் வரப்போகிறது. இது அம்மாவை பெருமைப்பட வைக்கவில்லை என்பது சற்று வருத்தமாக இருந்தது. எப்படி பதில் எழுதினால் செல்வத்தை கவர முடியும் என்று கடிதம் எழுத வரிகளை மனதுக்குள் ஒத்திகை பார்த்து கொண்டாள். மகளின் கண்களில் கல்யாணம் நிச்சயமானதிலிருந்து ஒரு அலட்சிய பாவம் குடிக்கொண்டிருப்பதை காமு காண தவறவில்லை. அடிக்கடி அரவிந்தன் தன்னை காண இல்லத்துக்கு வருவான் என்று கோதண்டம் எதிர்பார்க்கவே இல்லை. முதல் தடவை வந்த பின்பு 4 தினங்கள் கழித்து திடீரென்று ஒரு நாள் மாலை வந்து நின்றான் அரவிந்தன். அவன் வந்தது அவருக்கு சற்று ஆறுதலாக கூட இருந்தது என்று சொல்லலாம். முகமலர்ச்சியுடன் கையில் வைத்திருந்த புத்தகத்தை வைத்துவிட்டு வாப்பா வாப்பா என்று முகம் மலர வரவேற்றார். இன்னைக்கு என் பிறந்த நாள், என்னை நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும். எனக்குன்னு இருக்கிற ஒரே பெரியவர் நீங்க தான் என்றவன் கையுடன் கொண்டு வந்த இனிப்புகள் நிறைந்த அட்டை பெட்டியை கொடுத்துவிட்டு நமஸ்காரம் பண்ணினான். அவர் அந்த இனிப்பு பெட்டியை பிரிக்கும் சமயம், சார் நீங்க ஏதோ கேசட் கேட்டீங்களா? தலைவி ராஜம்மா தர சொன்னாங்க என்றபடி லலிதா உள்ளே நுழைந்தாள். எதிர்பாராமல் அரவிந்தன் அங்கு இருப்பதை கண்டு திகைத்தாள். சமாளித்தபடி மெல்ல சிரித்து குட் ஈவினிங், ஹவ் ஆர் யூ என்று கேட்டு வைத்தாள். பெரியவர் இனிப்பு பெட்டியை நீட்டினார். எடுத்துக்க லலிதா, இன்னைக்கு அவனுக்கு பிறந்த நாள். ஓ, ஹாப்பி பர்த்டே மிஸ்டர் அரவிந்தன். ஓ, தேங்க்யூ மிஸ் லலிதா. அந்த இனிப்பை விட அவனின் பார்வை அதிக சுகத்தை தந்ததாக அவள் உணர்ந்தாள். அந்த சுகத்திலிருந்து விடுபட முடியாமல் கிறங்கி தவித்தாள் லலிதா. எனக்கு வெத்தலை போடுற பழக்கம் இல்ல லல்லி. வேதகிரிட்டந்து 2 வெத்தலை சீவல் வாயின்பா. போன சுருக்கில் வெற்றிலை பாக்குடன் வந்தாள் லலிதா. கோதண்டராமன் அதை வாங்கி ஒரு புத்தகத்தின் மேல் வைத்து அவற்றில் ஒரு 100 ரூபாய் தாளை வைத்து அரவிந்தனிடம் நீட்டினார். இதெல்லாம் என்ன மாமா என்றவன் மீண்டும் ஒரு நமஸ்காரத்தை பண்ணினான். ஏன் அன்பளிப்பு என்றவர், என்ன லல்லி கிளம்பிட்டியா என்றார். உள்ள 5 நிமிஷம் வேலை இருக்கு, அப்புறம் கிளம்ப வேண்டியதுதான் என்று உள்ளே போனாள் லலிதா. ஆனால் அடுத்த 10வது நிமிடம் அவள் பஸ் நிலையத்தில் தனக்காக அரவிந்தன் காத்திருப்பான் என்று நினைக்கவில்லை. அரவிந்தன் தனக்காக காத்திருப்பது என்றால் தனக்காகவா? உடம்பில் ஒரு இன்ப அதிர்வு ஓடியது. பெரியவர் அரவிந்தனுக்கு 100 ரூபாய் கொடுத்தது ஆச்சரியமாய் இருந்தது. பெரியவரை பற்றி இவனுக்கு எவ்வளவு தூரம் தெரியும்? ஏதாவது கேட்டு தெரிந்து கொள்ள துடித்தாள்.
கோதண்டராமன் தனிப்பட்டவர், பணவசதி உள்ளவர், செக் புத்தகம் வைத்திருப்பவர். எத்தனையோ தடவைகள் லலிதாவே பணம் எடுத்து வந்திருக்கிறாள். அவருக்கு பணத்தட்டுப்பாடு இல்லை. ஆனால் எந்த மனிதர்களும் உறவு என்றோ நட்பு என்றோ வந்து பார்த்ததில்லை. இதை பற்றி அரவிந்தனிடம் கேட்க வேண்டும். லலிதா, கிளம்பிட்டியா? அவன் ஒருமையில் அழைத்தது பிடித்தது. வேலை முடிஞ்சு போச்சு, வீட்டுக்கு போறேன். அவன் ஸ்கூட்டரின் அருகில் வந்து நின்றாள். கொட்டும் மழையில் 4 தினங்களுக்கு முன்பு அவனுடன் சொட்ட சொட்ட ஸ்கூட்டரில் உட்கார்ந்து போன அனுபவம் இனித்தது. அந்த இனிய உணர்வுக்கு பெயர் என்ன? லலிதா, பெரியவர் அழிச்சுன்னு ஒரு சினிமா போலான்னு வந்தேன். ஓ, போயிருக்கலாமே என்ற லலிதா கைகடிகாரத்தை பார்த்துவிட்டு, இப்ப கூட நேரமாகிடல அரவிந்த், அவரை அழைச்சிட்டு போக பெர்மிஷன் வாங்கி தரட்டுமா என்று கேட்டாள். வேண்டாம் வேண்டாம் என்று அவசரமாக மறுத்தவன், இப்போ என் ப்ரோக்ராம் மாறி போச்சு என்றான். அவள் சற்று தயங்கிபடி, சரி நான் வரட்டுமா என்றாள். அவன் அதை காதில் வாங்கி கொள்ளவில்லை. எப்படி என் ப்ரோக்ராம் மாறித்துன்னு கேட்கவே இல்லையே நீ? இப்ப சொல்லுங்களேன். அவளுக்கே அவனை விட்டு போக மனசு வரவில்லை. நீ இன்னும் பார்க்காத படங்கள் பேரை சொல்லு சொன்னாள். உன்னை சினிமாவுக்கு அழைச்சின்னு போக ஆசைப்படுறேன், வரியா? அவனுடைய இந்த துணிவை அவள் எதிர்பார்க்கவே இல்லை. வீட்டுல சொல்லிக்கல என்றாள். அவனுடன் படம் பார்க்க வேண்டும் என்ற ஆசை எழுந்ததை அவளால் தடை செய்ய முடியவில்லை. வீட்டுல ஏன் கூட வரப்போறதா சொல்லுவியா? சீண்டினான் அரவிந்தன். ஐயையோ, எங்க அப்பா கொன்னுடுவர். பயத்தில் விரியும் கண்களின் அழகை அவன் ரசித்தான். பின்ன என்னன்னு சொல்லுவ? ஒரு ஃப்ரெண்டு கூட போறதா போய் தான் சொல்லணும். அவள் மனம் அவனுக்கு தெரிந்தது. சோ, உனக்கு என் கூட படத்துக்கு வரத்துக்கு இஷ்டம், அப்படிதானே? தன் எண்ணம் வெளிப்படையாக புரிந்து போன நாணத்தில் சிரித்து போனாள். அவன் கண்களில் ஆசை பொங்க பார்த்தான். வீட்டுக்கு எப்படி தகவல் சொல்லுவ? போன் வசதி இருக்கா? வீட்லயும் இல்ல, பக்கத்துலயும் இல்ல. நிராசை அவள் முகத்தில் அலையடித்தது. ஒண்ணு பண்ணட்டுமா? எங்க அப்பா ஆபீஸுக்கு போன் பண்ணி சொல்லிட்டுமா? என்னவோ பண்ணு, நீ இன்னைக்கு என் கூட கண்டிப்பா வர என்றவன் பக்கத்து கடையில் இருந்து அவளை பேச விட்டு தானே காசையும் கொடுத்தான். ஸ்கூட்டர்ல ஏறு என்றவன் போக வேண்டிய இடத்தின் படத்தின் பெயரையும் இது நம்ம ஆளு என்று சொன்னான். ஆனால் ஒரு போஸ்டரை பார்த்த லலிதாவோ, அட, ஒருதலை ராகம் ஓடுறது போலாமா? அதோட பாட்டுக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்றாள். அவன் முதுகை ஒரு நிமிர்த்தி தோளில் ஒரு இடி இடித்தான். சென்டிமெண்டலா திங்க் பண்ணு லலிதா. முதலா நாம போறது ஒருதலை ராகமாவா இருக்கணும் என்று கேட்டான். அவன் இப்படி உரிமையாக கேட்டது, படம் பார்க்கும் பொழுது டீசென்டாக நடந்து கொள்ளது, அவள் டேஸ்டுகளை அறிந்து கொள்ள முயன்றது எல்லாமே ரொம்ப பிடித்தது. இடைவேளையில் கோன் ஐஸ்கிரீம் வாங்கி கொண்டு வந்தான். அப்பொழுதுதான் அவள் கேட்டாள், பெரியவர் கோதண்டராமனுக்கு யாருமே இல்லையா? ஏன் ஒருத்தருமே பார்க்க வரதில்ல? அவன் ஐஸ் வழிந்து சுவைத்த வாயுடன் அவளை பார்த்தான். எங்க அப்பா போன வருஷத்துக்கு முந்தி இப்படி இங்க இருக்கிற விலாசத்தை கொடுத்தாரு. எங்க அப்பா செத்துட்டாரு. அப்பா காரியத்தை முடிச்சுட்டு போறப்போ இவரை பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறேன். எனக்கு ஒண்ணு இவரை பத்தி பெருசா தெரியாது. அவள் ஆவல் புசுத்தது. இந்த தடவை பெரியவர் பார்க்க வந்தது எனக்கு லாபம். என்ன லாபமா? உன் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது பெரிய லாபம் இல்லையா என்றான் காதருகில். தன் சந்திப்பை இப்படி ஒரு பொக்கிஷமாக கருதுகிறானா என்ன? திரும்பும் பொழுது 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பாடு வாய் மணக்க பீடாவுடன் ஹென்ஸ்மேன் ரோட்டில் இறக்கிவிட்டான். பாய் பாய் என்று கண்ணிலிருந்து மறையும் வரை நின்றுவிட்டு திரும்பி போனான். காஃபிக்கும் கள்ளுக்கும் உள்ள வித்தியாசம் போல என்னதான் ஆண் பெண் சம உரிமை பேசினாலும் இந்த நட்பில் ஏன் இந்த போதை ஏற்படுகிறது? தன்னை போலவே அவனுக்கும் இருக்குமா? இரவு பூராவும் கண்ணை மூடினால் அரவிந்தன் தான் நின்றான். லலிதா இந்த புது உணர்வில் தவித்து போனாள். நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறித்தாகிவிட்டது. அன்னம்மாள் தான் பேசினாள். 30 சவரன் நகைகள், கையில் 15,000, வெள்ளி பாத்திரங்கள் 10,000, இதை தவிர எவர் சில்வர் பாத்திரங்கள், புடவைகள். அடே அப்பா! சிவசுந்தரம் திகைத்தார். என்ன, இவ்வளவு செய்ய முடியுமா என்று வாயை பிளந்த காமு, இன்னமும் கல்யாண சத்திரம், மேளதாளம், பூ, பந்தல், சமையல்காரன், மளிகைன்னு இத்தியாதி இருக்கென்னா என்று அழுத்தி கொண்டே போனாள். ஜெயா முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு நடந்தாள். செய்ய வக்கில்ல, ஏன்தான் பெண்களா பிறக்கணுமோ தெரியல என்று முணுமுணுத்தாள். சீர் செனத்தி என்ற பேரத்தினால் கல்யாணம் நின்று விடுமோ என்று பயந்தாள். சிவசுந்தரத்துக்கு பெண்ணின் மனம் தெரியாதா என்ன? பெண்களின் மனப்படி அவர்களுக்கு திருமணம் செய்து தர வேண்டியது தன் கடமை என்று எண்ணினார். ஆனால் பொருளாதார வசதி இல்லாத காரணத்தால் தவித்து தண்ணீராக உருகினார். கடைசியில் இப்படியும் அப்படியுமாக அன்னம்மாளிடம் பேரம் பேசினார். கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அவளை இறங்கி வரச் செய்தார். கையில் 5,000, 20 பவுன் நகைகள், 3,000 வெள்ளி பாத்திரங்கள், எவர் சில்வர் பாத்திரங்கள். ஏன்னா இவ்வளவு செய்ய முடியுமா? எப்படி பார்த்தாலும் உதைக்கிறதே என்று நெஞ்சடங்கிய பயத்தில் சன்ன குரலில் தனிமையில் கவலைகளை கணவனிடம் பகிர்ந்து கொண்டாள் காமாட்சி. சிவசுந்தரம் வீட்டை விற்க வேண்டும் என்றார். பெண்கள் கலங்கினார்கள். சொந்த வீட்டில் காலார நடந்து உறக்க பேசி ரேடியோவை அலற வைத்து வேடிக்கையும் கிண்டலுமாக பேசிவிட்டு வீடே அதிர்ந்து விடுவது போல சிரிப்பதெல்லாம் ஒன்று கொடுத்தன வீட்டில் நடக்குமா?
இங்க நிக்காத, அங்க நிக்காத, பலக்க ரேடியோ வைக்காத, ஜன்னல மூடு, எதிர்விட்டு பையன் ரமாவே பாக்குறான் பார், கண்ணை தோண்டு, முற்றத்தை கழுவுற முறை இன்னைக்கு நாம செய்யணும், ப்ளீச்சிங் போட்டு தேய்ச்சுக்கணும். இவர்கள் கலக்கம் நியாயமானதே. ஆனால் ஜெயா வேதனைப்பட்டது சற்று வித்தியாசமானது. புக்ககத்து மனிதர்கள் முன்பு வாடகை வீட்டில் குடியிருப்பதை அகௌரவமாக எண்ணினாள். அடுத்தது தன் பொருட்டு வீட்டினர் படும் அவஸ்தை கொஞ்சம் மனதை அசைத்தது. செல்வம் லலிதாவை பிடிக்கவில்லை என்று கூறியது போல் தன்னையும் பிடிக்கவில்லை என்று கூறிவிட்டு போயிருக்க கூடாதா? எதற்காக செல்வம் தன்னை விரும்பினான்? தனிமையில் ஜெயா கொஞ்சம் விரும்பினாள். வீட்டை விற்றுவிடத்தான் வேண்டுமா என்ற தளர்ச்சியுடன் நொந்த மனதுடன் ஜெயா அப்பாவிடம் போனாள். சிவசுந்தரம் மகளை கூர்ந்து பார்த்தார். பங்களாவும் காரும் வங்கியில் ரொக்கமுமாக வாழும் வாழ்க்கை இவளுக்கு காத்து கிடக்கிறது. இப்படி ஒரு அதிர்ஷ்டமான வாழ்க்கை எத்தனை பேருக்கு கிடைக்கும்? அவருடைய மகளுக்கு கிடைக்கும் பொழுது அதற்கு தடையாக இருப்பதா? பெற்ற மனம் இருதலை கொள்ளி எறும்பாக மகிழ்வினாலும் துயரத்தினாலும் கிடந்து அல்லாடியது. மகளின் தலையை வருடியவர், பெண்களை பெத்தா எல்லாத்துக்கும் தயாராத்தான் இருக்கணும் தாயே, இதெல்லாம் நினைச்சு நீ கலங்காதம்மா, இது மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய நேரம், போமா போய் கல்யாணம் ஏற்பட்ட கவனி என்று ஜெயாவை தேற்றினார். காமுவும் தன் மனக்கலக்கத்தை மறைத்து கொண்டு, சி அசடு, வருத்தப்படாத, உனக்கு நல்ல இடமா அமைஞ்சு போச்சு, பூஜை பண்ண அளவுக்கு புருஷனும் புத்திரனும் சொல்லுவா, நீ பண்ணிய புண்ணியம் லட்சுமி தேவி வாசம் பண்ற இடமா கிடைச்சிருக்கு, நீ போற இடம் நன்னா வழங்கணும், இதாம்மா எங்க ஆசை என்று கண்களில் பனித்த நீரை துடைத்து கொண்டாள். நிச்சயதார்த்தத்தை பத்தி சந்தியாவுக்கு சொல்லணும், மாப்பிள்ளைய நேர்ல போய் அழைக்க வேணாமா, நானே நாளை காலம்பரை போயிட்டு வரலான்னு இருக்கேன், என்ன சொல்ற காமு என்று பேச்சை மாற்றி கேட்டார் சிவசுந்தரம். போயிட்டு வந்துடுங்களேன், பொன் பார்க்க வரப்பவே பெரிய மாப்பிள்ள ஃப்ரெண்டு கல்யாணம்னு எங்கேயோ போயிட்டார் என்றாள் காமு. உங்களுக்கு பதிலா நான் போயிட்டு வரேன்ப்பா, நாளைக்கு புதன்கிழமை இருந்து சந்தியாவை கையோட கூட்டின்னு வந்துட்டுமா, வியாழன் வெள்ளி 2 நாள் தானே என்றாள் ஜெயா. நீ போறியா? நீளமாக இழுத்தார் சிவசுந்தரம். நீங்க சொன்னதா அத்திம்பேரோ உங்க சார்பில் அழிச்சிட்டு வரேன், லெட்டர் எழுதி கொடுங்களேன், நாளைக்கு ஒரு நாள் லீவ் போட்டுக்கிறேன். அப்படின்னா காலங்காத்தால கிளம்பிப்போ, அத்திம்பேர் பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்குள்ள போயிடணும் என்றாள் காமு. அவர் ஹெட் மாஸ்டர் தானே, மச்சினி வந்திருக்காளேன்னு கொஞ்சம் லேட்டா தான் போட்டுமே என்றாள் ஜெயா வேடிக்கையாக. அது சரி, நீ சீக்கிரமா போனா தானே மச்சினி வந்திருக்கான்னு லேட்டா அவர் போக முடியும் என்று பதில் சொன்னாள் காமு. குரோம்பேட்டையில் புருஷோத்தமன் நகரில் 2 கிரவுண்டின் நடுவே கட்டப்பட்ட வீடு. சுற்றிலும் தென்னையும் வாழையும் மாவும் காய்கறிகளுமான செழுமையான தோட்டம். சந்தியாவின் கணவன் கணேசன் அத்தைக்கு ஸ்வீகாரமாக போனவன். வீட்டை விற்று கிராமத்து நிலத்தை விற்று கணேசன் இந்த வீட்டை கட்டினான். அத்தையும் போய்விட்டாள். சந்தியாவுக்கு பிக்கல் பிடுங்கல் இல்லை என்றாலும் சந்தியா பிறந்த வீட்டுக்கு அவ்வளவு தாராளமாக எதையும் தூக்கி கொடுத்து விட மாட்டாள். தாராளமாக பேசுவாள். கணேசனுக்கு ஓரளவுக்கு தாராள மனசு என்று சொல்லலாம். இந்த நெருக்கடியான நேரத்தில் சந்தியா ஏதாவது உதவி செய்ய மாட்டாளா? ஜெயா எதிர்பார்த்தாள். சந்தியாவாக வாயை திறக்கவில்லை. கணேசனையும் வைத்துக்கொண்டு பேசிவிட வேண்டும் என்றுதான் ஜெயா கிளம்பினாள். தலையே போனாலும் அப்பா கேட்க மாட்டார். அவள் போகிற நோக்கம் தெரிந்து கொண்டால் அவளையும் அனுப்ப மாட்டார். ஜெயா காம்பவுண்ட் கதவை திறந்து கொண்டு நுழைந்த சமயம் கணேசன் வாழைகளுக்கு தண்ணீர் செல்ல பாத்திகளை அணைத்து வைத்துக் கொண்டிருந்தான். கட்டை தென்னைகள் விசிறி கைகளை பரத்தி கொண்டு நின்றன. கதவு கிரீச்சிடவே கணேசன் நிமிர்ந்து பார்த்தான். அட ஜெயாவா, வா வா என்றவன் பக்கெட் நீரில் கரங்களை கழுவிக்கொண்டு இடுப்பில் நழுவிய லுங்கியை இறுக்கி கட்டி கொண்ட பின் வீட்டுக்குள் நுழைந்து கதவை நன்றாக திறந்தான். சந்து, ஜெயக்குட்டி வந்திருக்கா பாரு என்றபடி சமையலறைக்கு போனவனை பின்தொடர்ந்தாள் ஜெயா. 3 வயது சித்ரா ஓடி வந்து ஜெயாவின் இடுப்பில் ஏறிக்கொண்டது. வா ஜெய், ஆபீஸ் மட்டமா இன்னைக்கு என்று சிரித்தபடி தங்கையை வரவேற்றாள் சந்தியா. உன் பாஷையில சொன்னா மட்டும்தான், நாளன்னைக்கு நிச்சயதார்த்தம், அத்திம்பேரையும் உன்னையும் கூட்டின்னு வர சொன்னா அப்பா, அத்திம்பேர் உங்களுக்கு லெட்டர் எழுதி தந்திருக்கார் என்று கடிதத்தை எடுத்து கொடுத்தாள். நீ வந்து கூட்டா போறாதா, இதுக்கு லெட்டர் எழுதி தரணுமா என்ன? மாமாவுக்கு ஆனால ரொம்ப பூஞ்ச மனசு என்றபடி கடிதத்தை படித்தான். நாளைக்கேவா நிச்சயதார்த்தம் என்ற சந்தியா. இப்படியே உட்காரு, சமையலை செஞ்சுட்டே உங்க கூட பேசுறேன் என்றாள். கணேசனும் வாழை மரங்களை அம்போ என விட்டுவிட்டு சமையலறைக்கு வந்து விட்டான். கொஞ்சம் நறுக்கி விட்டு வைத்திருந்த கத்திரிக்காயை நறுக்க தொடங்கினாள் ஜெயா. கணேசனும் கத்திரிக்காய் நறுக்கி போட்டான். சந்தியா காஃபியை கலந்து ஜெயாவின் எதிரில் வைத்தாள். பாத்தியா, மறந்தே போயிட்டேன் என்ற ஜெயா கையில் வைத்திருந்த பையில் இருந்து அம்மா கொடுத்து அனுப்பிய தேன்குழல் பாக்கெட்டை எடுத்து கொடுத்தாள் சந்தியாவிடம். சித்ராவிடம் பிஸ்கட் பாக்கெட்டை எடுத்து கொடுத்தாள். கல்யாண ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கு ஜெயா? கணேசன் விசாரித்தான். பெருமூச்சை விட்டபடி ஜெயா விவரித்தாள். விரிந்த மனம் கசிய தொடங்கியது. அப்பா வீட்டை வித்துடலான்னு சொல்றார். நான் ஒருத்தியா, இன்னும் 3 பேரை கல்யாணம் பண்ணி தர வேண்டாம். வீட்டை வித்து என் கல்யாணம் நடக்கிறது எனக்கு சம்மதமா இல்ல திம்பே. அப்புறம் தங்க ஒரு நிழல் வேண்டாமா? என் கல்யாணத்தை பண்ணிட்டு அப்புறம் நடுத்தெருவிலையா நிக்க முடியும் என்று மனம் விட்டு பேசி கலங்கினாள்.
இது சந்தியாவுக்கும் வேதனையாக இருந்தது. சந்தியாவும் நல்ல அழகிதான். கணேசனுக்கும் சந்தியாவை பிடித்திருந்தது. வயதான அத்தையுடன் வந்திருந்தான். அத்தைக்கும் சந்தியாவை பிடித்தது. தான் கண் மூடுவதற்குள் கணேசனுக்கு கல்யாணம் பண்ணிவிட வேண்டும் என்ற ஆசை. இப்படி வாடா கணேஷ், எனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு, நீ என்ன சொல்ற என்று அங்கேயே கேட்டாள். எனக்கும் பிடிச்சிருக்கு அத்தை என்றான். உங்க வசதிப்படி பண்ணுங்கோ, அஞ்சும் பொண்ணா வச்சுட்டு இருக்க, ஒன்னும் சிரமப்பட வேண்டாம் என்று அத்தை தன் பெரிய மனதை திறந்து வைத்தாள். ஆசைப்பட்டு சிவசுந்தரம் செய்ததை நிறைவாக ஏற்றுக்கொண்டான் கணேசன். ஆடி 6ஆம் மாசம்னு சொல்லி கடிகாரம் மோதிரம் எல்லாம் ஒன்னும் வேண்டாம், ஏற்கனவே போட்டு இருக்கேன் என்று கூறிவிட்டான். அப்பாவை ஒன்னும் தொந்தரவு பண்ணாத, அவரா ஏதாவது செய்யறேன்னு சொன்னா கூட நீ வாண்டான்னு சொல்லிடு. உங்க அப்பாவுக்கு மனசு நிறைய இருக்குமா, ஆனா வசதி இல்ல, தெரிஞ்சின்ற அப்புறமும் நாம விடுங்கிறதுல அர்த்தம் இல்லம்மா. இப்படி தன் கணவர் எந்த விதமான டிமாண்டும் பண்ணாம இருக்கிற பொழுது இவளுக்காக வீட்டை விற்று நடுத்தெருவில் நிற்பதா? வாரி வழிச்சு நல்ல இடம்னு கொடுத்துட்டா மத்த பொண்ணோட கதி. லலிதா கல்யாணம் ஆகல, அப்படி இருக்க இவளுக்கு என்ன அவசரம்? சந்தியாவின் மனம் கொதித்தது. சந்தியா மனம் கொதித்து நின்றாள். செல்வம் ஆசைப்பட்டால் செலவழித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டுமே, யார் வேண்டான்னு சொன்னது? தான் கணவன் கணேசன் வாயை திறந்து ஏதாவது ஒண்ணு வேணும்னு கேட்டிருப்பாரா? இந்த எண்ணம் வாஞ்சையாக பொங்க தன் கணவனை அன்புடன் பார்த்தாள். ஜெயாவை விட தான் ரொம்ப கொடுத்து வைத்திருப்பதாக தோன்றிற்று. வீட்டை விற்காம ஏதாவது வழி இருக்குமான்னு அத்திம்பேரை கன்சல்ட் பண்ணத்தான் வந்தேன் சந்து. அப்பா தான் இன்னைக்கு வரதா இருந்தார். அப்பா வந்தா இதெல்லாம் சொல்ல மாட்டார், அதனாலதான் நானே வந்தேன். 30 பவுன் போட்டா தான் ஆச்சுன்னு சொன்ன மாமியார் 20 பவுனுக்கு இறங்கி வந்திருக்கா. கணேசன் சற்று நேரம் மௌனமாக இருந்தான். அந்த மௌனம் ஜெயாவுக்கு சற்று பயத்தை கொடுத்தது. நான் ஒரு 5000 ரூபாய் ஏற்பாடு பண்ணித்தரேன், அதை பின்னால முள்ள கொடுத்துக்கலாம். வெள்ளி பாத்திர செலவை உன் அக்காவோட அன்பளிப்பா நான் ஏத்துக்கிறேன். ஜெயாவுக்கு தொண்டையை அடைத்தது. ரொம்ப தேங்க்ஸ் அத்திம்பேரே. வார்த்தைகள் தடைப்பட்டன. சீ கழுத, யாருக்கு யார் நன்றி சொல்றது என்று செல்லமாக அதட்டிய கணேசன், மீதியெல்லாம் என்று கேட்டான். என் சேமிப்பு ஒரு 5000 தேரும். லல்லி சிட்ஃபண்ட் ஒன்றுல சேர்ந்திருக்கா, அதுல ஒரு 7-8 தேரும். அப்புறம் இன்னும் சரி 11,000 ஆச்சு. கவலை என்ன, இழுத்து பிடிச்சு செலவழிச்சு நானாச்சு ஜமாச்சுல்லாம் என்று உற்சாகமாக பதில் சொன்னான் கணேசன். நகைகள் வீட்டுல உள்ளத பீராஞ்சி தான் தீரணும், கொஞ்சம் வாங்க வேண்டியிருக்கலாம். ஜமாச்சுல்லாம், வீட்டை விற்க வேண்டாம், தேவைப்பட்டா வச்சு வாங்கிக்கலாம் என்றான் கணேசன். ஜெயாவுக்கு தெம்பு வந்தது. கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீங்களும் சந்தியாவும் அங்கே வந்து இருந்துடுங்க அத்திம்பேர். அம்மாவும் அப்பாவும் பாடுற கவலை ஏண்டாப்பா இந்த கல்யாணம் நிச்சயம் ஆச்சுன்னு இருக்கு என்றாள் ஜெயா. கல்யாணம்னா அப்படித்தம்மா இருக்கும், எல்லா வசதிகளும் உள்ளவாளே கலங்குறப்போ நாம எந்த மூலை? நிச்சயமாயிருக்கிறதோ பெரிய இடம், ரொம்ப எதிர்பார்க்கறாங்க, என்னமா செய்யறது என்று தேர்தல் சொன்னான் கணேசன். நல்ல காலம், அம்மா சீட்டு கட்டி பாத்திரங்களை சேர்க்க ஆரம்பிச்சிட்டதுனால பாத்திர பிரச்சனை இல்ல. உங்க அக்காக்குள்ள சித்ராவுக்காக சீட்டு கட்டி இப்பவே பாத்திரங்களை வாங்க ஆரம்பிச்சிட்டா என்று சந்தியாவை வம்புக்கு இழுத்தான் கணேசன். சாப்பாடு முடிந்த பின்பு சந்தியா ஜெயாவுடன் பிறந்த வீட்டுக்கு கிளம்பினாள். வீட்டின் பின்னால் விளைந்த காய்களை பறித்து 2-3 பைகளில் நிரப்பி வைத்தான் கணேசன். ஜெயா, இதை போறப்போ எடுத்துன்னு போ, அங்க மரத்துல போட்டு இருக்கிற காய் போராது. கல்யாண சமயத்துல இங்கேயும் தேங்காய் போட்டுக்கலாம். வாழைத்தார் 10 தேரும், அதையும் பறிச்சுக்கலாம். வாழை மரங்கள், இலைகள், சமாளிச்சுக்கலாம் என்று தேவைகளை கணக்கிட்டபடி கூறுகிறான் கணேசன். ஜெயா உற்சாகமாக கிளம்பினாள். அத்திம்பேர், அப்பாவுக்கு நீங்க தான் மூத்த பிள்ளை என்று கூறியபடி கண்களை துடைத்து கொண்டாள் ஜெயா. மறுநாள் ஜெயா அலுவலகம் வந்த பொழுது நாகு அவளை பார்க்க காத்து கொண்டிருந்தான். ஜெயா நாகுவை பார்த்ததில்லை. ஜெயா நுழைந்ததும் வாட்ச்மேன் தான், ஜெயாம்மா, இவர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தாரு என்று அழைத்தான். அவளுக்கு நாகுவை தெரியவில்லை. புருவங்கள் நெறிய நமஸ்காரம், நீங்க என்று இழுத்தாள். என் பேர் நாகு, செல்வம் சார் அனுப்பிச்சார். காவி பற்கள் தெரிய சிரித்தான். குபீர் என்று கூடை மல்லிகை பூக்கள் தன் மீது கொட்டியது போல பூத்து போனாள் ஜெயா. அவளை புரிந்து கொண்டவனாக நாகு, நான் செல்வம் சார் கம்பெனி டைப்பிஸ்ட், இந்த கடிதாசிய உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாரு. கடிதத்தை பெற்றுக்கொண்டவளின் இதழ்களில் சிரிப்பு ஒன்று மலர்ந்தது. பணியாளை அழைத்து காஃபி வரவழைத்தாள். செல்வத்தின் வீட்டினரை கேட்டதாக கூறச் சொன்னாள். நாகுவின் அலுவலக வேலைகளை பற்றி விசாரித்தாள். நான் டைப்பிஸ்ட்னு பேரே தவிர ஆல் இன் ஆல் நான் தான். யார் என்ன வேலை சொன்னாலும் தட்டமாட்டேன். அதனால தொட்டதுக்கெல்லாம் நாகு நாகுன்னு என்னத்தான் கூப்பிடுவா. நீங்க அங்க வந்தப்புறம் புரிஞ்சுப்பள், என்னத்தான் நீங்களும் கூப்பிடுவேள் என்று நாகு தன்னை பற்றி விளம்பரப்படுத்தி கொண்டான். தங்கள் வீட்டிற்கு புது பிரஜையாக சின்ன எஜமானி ஸ்தானத்தில் வரும் ஜெயாவை கொஞ்சம் தாஜா பண்ணி கொண்டால் பலவிதத்திலும் செல்வத்திடம் சலுகைகள் பெற முடியும் என்பதை அறிந்தவன் நாகு. நான் வரட்டுமா? நாகுவை அனுப்பிய பின்பு அவள் தன் சீட்டுக்கு வந்தாள். விடுவிடுவென ஓடலாம் போல ஒரு துள்ளல், ஜிவ்வென்று பறக்கலாம் போல ஒரு ஆவேசம், தன் சக்திக்கு மீறிய செயலை செய்யலாம் போன்ற ஒரு உற்சாகம் பீரிட்டது.
இதழ்களில் மலர்ந்த புன்னகை வாடவில்லை. இன்னும் அலுவலகத்தின் கலகலப்பு ஆரம்பமாகவில்லை. சின்ன படபடப்புகள் துள்ளி கண்ணாமூச்சி ஆட அவள் கடிதத்தை பிரித்தாள். 2 வரிகள். ஜெய் கண்ணா, இன்னைக்கு சாயந்தரம் ஐஜி ஆபீஸ் கடற்கரையில காத்துட்டு இருப்பேன். வந்துடு. சரியா 5 மணி. ஏமாத்த மாட்டியே? உன் செல்வம். கடிதத்தை மடித்து கைப்பையில் வைத்துக் கொண்டாள். ஏமாற்றுவதா? யாரை? அவளின் வருங்கால கணவனையா? சொல்ல தெரியாத உணர்ச்சி குவியல்கள் அவளை ஆட்டி படைத்தன. லலிதாவை பெண் பார்க்க வந்து அன்று தன்னை குறிவைத்த அவனது பார்வையை எண்ணி பார்த்தாள். இதுவரை 2 கடிதங்கள் தான் போக்குவரத்தாகி இருந்தன. இன்று நேரில் என்ன பேசப் போகிறார்கள்? சினிமா காதலர்களானால் டூயட் பாடி ஆடி ஓடுவார்கள். வாய் விட்டு தன்னை மறந்து கலகல என சிரித்து விட்டாள். என்ன ஜெயா, நீயா சிரிச்சுக்கிற? கல்யாண ஜன்னியா என்று கேட்டபடி பவானி வந்தாள். என்ன பவா, இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்ட, மழைதான் வரப்போகுது என்று கேலியாக பேச்சை மாற்றினாள். கல்யாண ஜன்னி என்று சரியாக பவானி பெயரிட்டதை ஜெயா சிரித்தாள். மாலை 5 மணிக்கு முன்னாலேயே பெர்மிஷன் வாங்கி கொண்டு கிளம்பிவிட்டாள் ஜெயா. முடிக்க வேண்டிய வேலைகளை அவசர அவசரமாக முடித்தாள். அவளது பரபரப்பை பவானி கேலி பண்ணினாள். வரம்பை மீறிய கேலி ஜெயாவுக்கு தேவையாகத்தான் இருந்தது. பஸ்ஸிலிருந்து இறங்கி நடக்கும் பொழுதே காரில் சாய்ந்து சிகரெட் பிடிக்கும் செல்வத்தை கவனித்து விட்டாள். அருகில் செல்லும் பொழுது கால்கள் தயங்கின. என்னன்னு கூப்பிடுறது? ஹலோ என்றா? வருங்கால கணவனை எப்படி கூப்பிடுவது? யோசித்துக் கொண்டே ஒவ்வொரு அடியாக முன்னேறினாள். இந்த பக்கம் திரும்பிய செல்வம் அவளையும் தயக்கமான நடையையும் கவனித்து விட்டான். ஹாய் ஜெய், கமான் என்றவன் சிகரெட் துண்டை வீசி எறிந்தான். அவளால் கண்களை நிமிர்த்த முடியவில்லை. ஜெய் நீண்ட காலம் பழகியது போன்ற கனிவு. மெல்ல கண்களை உயர்த்தி அவனை பார்த்தாள். அவன் தலையில் 1-2 நரைகள் ஓடின. 5-6 வயது குறைந்தவனாக இருந்தால் நன்றாக இருக்கும். பரவாயில்ல, இந்த காலத்துல 30 வயசுலயே சிலருக்கு நரைக்கிறது இல்லையா? ஆனால் அவளுடைய இளமைக்கும் அழகுக்கும் துடிப்புக்கும் அவன் தரும் விலைகள் தான் கார், பங்களா, வங்கி ரொக்கம். என்ன ஜெய்ராணி, பேச மாட்டியா? நாம லைஃப் பார்ட்னரா ஆக போறோம். ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். உன்னை பார்க்கணும்னு எவ்வளவு ஆசையா ஓடோடி வந்திருக்கேன் தெரியுமா? துணுக்குற்று நிமிர்ந்தாள் ஜெயா. ஓ, முதல் சந்திப்பிலேயே இவன் மனதை துன்பப்படுத்திட்டனா? தன்னை சமாளித்து கொண்டு சிரித்தாள். ஆஹா, தேவியோட அருள் கிடைச்சிட்டு என்ற செல்வமும் ஆனந்தமாக சிரித்தான். செல்வம் ஜெயா இருவரின் சிரிப்பலைகளும் ஒன்று கலந்து காற்றில், அலைகளில், திறந்த வெளியில் என்று சங்கமித்தது. ஆண்களால் எப்படி இப்படி கூச்சமில்லாமல் சிரிக்க முடிகிறது என்று வியந்து போனாள் ஜெயா. வரையா, அலக்கிட்ட போலாமா? அவள் தலையை அசைத்தாள். செல்வம் காரை பூட்டி கொண்டு அவள் பின்னால் நடந்தான். அவள் சற்று தயங்கி நின்று அவனுடன் சேர்ந்து நடந்தாள். மாலை நேரத்து மஞ்சள் நிறம் பார்டர் கட்டியது. கடல் வெண்நுரைகள் குழந்தை வாய் எச்சில் நுரைகளாயின. அவன் உட்கார்ந்து கொண்டதும் ஜெயா எதிரே சற்று தள்ளி காலை மடக்கி கொண்டு உட்கார்ந்து கொண்டாள். தள்ளி உட்கார்ந்தா உன்னை தொட முடியாதா என்ன? நான் அப்படி சொன்னேன்னா? மூடின கைகளா பெண்கள் இருக்கிற வரைக்கும் தான் மதிப்பு. என்ன இருக்கு? இது தேவைன்னு ஆண்கள் அலைக்கழிக்கிற வரைக்கும் உள்ள கவர்ச்சி வேற எதுலையுமே இல்லை. ஆனா எனக்கு உங்ககிட்ட பயம் இல்ல. எனக்காக நீங்களும் உங்களுக்காக நானும் காத்துட்டு இருக்கிற சுகத்தை தாபமா அனுபவிக்கிறதே வேதனையா இருக்கே. அதுலதான் அன்பு முதிர்ச்சி அடையிறது. அதுதான் காதல். விழி இமைக்காமல் அவளையே பார்த்தான் செல்வம். அப்புறம் பேசுமா? இப்ப தனியா தான் இருக்கும். தடை பண்ண யாரும் இல்ல. எப்படி வேணா நடந்துக்கலாம். ஆனா அது காதல் இல்ல, காமம். பெண்கள் தான் எப்படியெல்லாம் சிந்திக்கிறார்கள், சிரித்து பேசுகிறார்கள் என்று இவர்களை வீழ்த்தி விட முடியுமா? எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்ற வர்க்கத்தில் ஜெயா போன்ற பெண்கள் சேரவே மாட்டார்கள். நீ பாடுறதுதான் இனிமைனா பேசுறது அதை விட இனிமையா இருக்குமா? நீ ஒரு தேவதை. ரியலி ஐ எம் வெரி லக்கி ஜெயா என்றவன் கையில் உள்ள கைக்குட்டியை சுருட்டி அவள் மேல் எறிகிறான். ஐஸ்கிரீம் வண்டி வந்து நின்றது. 2 வெனிலா. மண்ணில் கோலமிட்ட ஜெயா அவன் நீட்டிய கப்பை வாங்கி கொண்டாள். அதென்னமோ தெரியாது ஜெய், உன் குரல் என்ன மயக்கிறது என்றான். உண்மையில் ஜெயாதான் இப்போது மயங்கி கொண்டிருந்தாள். ஜெய், உன்னை கேட்கலாமா? தன் நீள விழி படகுகளில் அவனை ஏற்றிக்கொண்டு பவனி வந்த அவள் திடுக்கிட்டு என்ன என்றாள். என்ன விரும்புறல்ல? கலகலவென சிரித்தாள். விருப்பம் இல்லாமலா இங்க வந்திருக்கிறேன்? உங்க கடிதங்களுக்கு பதில் எழுதுன என்றாள் குறும்பு பொங்க. பெரிய பிசினஸ் மேக்னட் ஆன என்னையே மைக்கிட்ட, இப்ப பேச்சுல வேறையா? அந்த புகழ்ச்சியில் கிறங்கினாள். கல்யாண ஏற்பாடுகள் எந்த அளவுல இருக்கு ஜெய்மா? அவள் மறைக்காமல் மிகைப்படுத்தாமல் தன் வீட்டின் நிலைமையை விளக்கினாள். மொத்தத்துல அப்பா ரொம்ப சிரமப்படுறாரு. இருள் சன்ன சாம்பலாக தூவி கொண்டு வந்தது. அவன் மெல்ல அவள் அருகில் நெருங்கி வந்து உட்கார்ந்தான். இடைவெளி குறைந்தது. அவள் ஒன்றும் சொல்லாதது துணிவை கொடுத்தது. கரத்தை எடுத்து தன் கரத்தில் வைத்துக் கொண்டான். ஏய், என்ன சாஃப்ட் என்று வியந்து கரத்தை மெல்ல நீவினான். அவள் தலையை குனிந்து கொண்டு அவனை ஓரக்கண்களில் பார்த்தாள். பார்வை சங்கமித்தது. ஐ லவ் யூ ஜெய் என்று செல்வம் முணுமுணுத்தான். கரத்தை விட மனமின்றி தவித்தான். கிளம்பலாமே, ரொம்ப இருட்டி போச்சு.
எதிரில் உள்ளவரை அடையாளம் காணும் இருள்தான். ஆனாலும் அவள் கிளம்ப துடித்தாள். என்னதான் தாலி கட்ட போறவனா இருந்தாலும் இருட்டுல தனியா அவனோட உட்கார்ந்திருக்க பிரியப்படல. உன்னை எதுக்கு வர சொன்னேன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. இப்படி பதில சொன்னா ஏதாவது சொல்லுவேன். என் விருப்பத்தை நேர்ல தெரிஞ்சுக்க இருக்கலாம். அது கொஞ்சம் சரி. இன்னும் என்னை பத்தி பேச, என் தொழிற்சாலையை பத்தி பேச, இந்த அன்னம் ஸ்டீல் ஃபேக்டரி, அன்னம் டிபார்ட்மெண்ட், அன்னம் ஃபர்னிச்சர் மார்ட் இதெல்லாம் எனக்கு மட்டும் சொந்தம் இல்ல, எங்க அண்ணாக்களுக்கும் பங்கு உண்டு. என் பெரிய மன்னி கூட ஒரு பார்ட்னர் தான். அவளுக்கு பிறந்த வீட்டுல கிடைச்ச பணத்தை இதுல போட்டிருக்கா. பதில் சொல்லாமல் பார்த்தாள் ஜெயா. அதனால தனிப்பட்ட முறையில என்னால ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாம் அண்ணாக்கள் அம்மா சொற்படிதான். இதெல்லாம் இப்ப எதுக்கு? எதுக்கு சொல்றேன்னா, தனிப்பட்ட முறையில உங்க அப்பாவுக்கு எதிரா இவன் நம்ம மேல இத்தனை ஆசை வச்சுட்டு இருக்கான், ஏதாவது செய்யக்கூடாதுன்னு நினைப்ப. எனக்கு அதுக்கு உரிமை இல்ல. கூட்டு குடுத்தனத்துல கடைசி பையன்தான் என்று செல்வம் விளக்கினான். ஒரு கணம் முகம் சிரித்தது அவளுக்கு. இப்ப என்ன உதவியை எதிர்பார்த்தோம்? எதுக்காக இந்த சமாதானம்? இவன் ஏதோ கேட்க போகத்தானே கல்யாண ஏற்பாட்ட சொன்னா? உதவி கேட்டு ஓடி வந்தது போலவா பேசுறான்? இவ்வளவுதானா என்று சப்பிட்டு போச்சு அவளுக்கு. போற இடத்துலயும் காசுக்கு கையேந்திர நிலைமை தானா? ஒரு கணத்தில் மனம் சூன்யமாகி வெறிச்சிட்டது. ஆனா நான் ஒண்ணு பண்ண போறேன் ஜெய். கையை அழுத்தினான். அவளுக்கு சின்ன வெறுப்பு பிறந்தது. சி, இவனும் வெறும் வெத்து வெட்டுத்தானா? இதுக்காகவா இவ்வளவு ஆசைப்பட்டா? சம்பளம்னு தனியா மாசம் எடுத்துக்கிறது இல்ல, கணக்குல காமிச்சுப்போம். ஆனா என் செலவுக்குன்னு மாசம் கணிசமா ஒரு அமௌண்ட் எனக்கு அண்ணாக்கள் தந்துடுவாங்க. டூர் போற செலவுல எக்கச்சக்கமா மிஞ்சும். எனக்கு அந்த எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்ல. சிகரெட் அதையும் அளவோடு தான் வச்சிருக்கேன். என் பணமா என்கிட்ட கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் வச்சிருக்கேன். அவள் சட்டென்று முகத்தில் பிரகாசத்தை ஏற்றிக்கொண்டாள். கண்கள் விரிய 20,000 என்று மனதில் முணுமுணுத்துக் கொண்டாள். அந்த 20,000 கேஷா டிரா பண்ணிட்டு வந்திருக்கேன். அதை அப்படியே என் அன்பளிப்பா உனக்கு தரேன். திகைத்து திக்குமுக்காடி போனாள் ஜெயா. எனக்கா? எனக்கு எதுக்காக? தன்மானம் தலை நீட்டியது. என்னுடையதெல்லாம் உன்னோட தானே. ஒரு 10,000 உன் அப்பாட்ட கொடு, கல்யாண செலவுக்கு வச்சுக்கட்டும். ஒரு 10,000 உனக்கு நகைகள் வாங்கி தர போறேன். வைரத்தோடு வாங்கிக்கிறியா? அவளுக்கும் ஆசைதான். ஆனால் அப்பா படும் சிரமம் நினைவுக்கு வந்தது. பவுன் விலை ஏறிவிட்டது என்று அவர் படும் கவலை நினைவுக்கு வந்தது. வாண்டாம், தங்க நகைகளா வாங்கினா அப்பாவுக்கு சிரமம் குறையும். வைரத்தோட்ட பின்னாடி வாங்கி தர மாட்டலா? வைரத்தாலேயே இழைச்சிடுவேன் என் காதல் கண்ணாடிய. தங்க நகைகளை போய் வாங்கிடலாம். கெட்டப், வா கடைக்கு போலாம். மணி இன்னும் 7 ஆகல என்றவன் கையை நீட்ட ஜெயா அவன் கரத்தை பற்றியபடி எழுந்து நின்றாள். நல்ல காலம், உங்க அம்மா வைரத்தோடு போடுன்னு கேட்க மறந்துட்டா. சிரித்தாள் ஜெயா. சற்று முன்னால் நடந்தவன் நின்று அவளை பார்த்தான். வைரத்தோடு போட்டாக வேண்டும் என்று வீட்டில் அண்ணம்மா குதித்ததும் செல்வம் தடுத்ததும் வீட்டில் நடந்த கலாட்டா இவளுக்கு என்ன தெரியும்? நான் பட்ட பாடு. செல்வம் தனக்குள் சிரித்து கொண்டான். ஜெயா அவனுடன் நடந்தாள். அவர்கள் நகைக்கடைக்கு போனார்கள். நெக்லஸ், வளையல்கள், தோடு என்று அவனே செலக்ட் பண்ணினான். நெக்லஸ் தினுசுகளை கழுத்தில் போட்டு பார்த்தான். பேச்சு சுவாரஸ்யத்தில் தொட்டு தொட்டு பேசியதை ஜெயா பாராட்டவில்லை. உரிமையுடன் அனுமதித்தாள். எல்லாவற்றையும் கணக்கு பார்த்த பொழுது 15,000 ஆகியிருந்தது. இவ்வளவு ஆயிடுதே என்று கவலைப்பட்டாள் ஜெயா. பரவாயில்ல, கைவசம் இன்னும் 10,000 இருக்கு. ஒரு நண்பனுக்கு தரணும், அவனுக்கு அப்புறம் புரட்டி கொடுத்துக்கிறேன், நீ கவலைப்படாத என்றான். அப்பாவுக்கு தருவது குறையவில்லை என்பது அவளுக்கு நிம்மதியை தந்தது. அதே சமயம் தனது வருங்கால கணவன் இவ்வளவு செய்து தன்னை கல்யாணம் பண்ணி கொள்கிறான் என்பது ஒருவித கர்வத்தை கொடுத்தது. புடவை கடையில் நுழைந்து 2 பட்டு புடவைகளை அதிக விலையில் எடுத்தான். பிறகு 150, 200 ரூபாய் விலையில் 6 புடவைகள், மேட்சிங் பிளவுஸ்கள், ஃபால்ஸ், இன்னும் ஸ்கர்ட்டுகள். ஓ, இவனுக்கு இவ்வளவு தெரியுமா? பிரமிப்பு அடங்காமல் சிரித்தது அவளுக்கு. ஒரு உயர்தர ஹோட்டலில் நுழைந்து இனிப்பும் சாக்லேட்டும் ஐஸ்கிரீமும் சாப்பிட்டார்கள். இருவருக்கும் மனம் நிரம்பி இருந்ததால் பசி என்பது இல்லை. அதனால் லைட்டாக சாப்பிட்டார்கள். காரில் அவளை கொண்டு விட வீட்டுக்கு வந்தான். உங்க வீட்டுக்கு மாப்பிள்ள இல்லையா என்று கேட்டவன் வழியில் இனிப்பு பெட்டிகளையும் பழங்களையும் வாங்கி கொண்டான். சொர்க்கம் என்பது இதுதானா? தனக்கா இப்படி அன்பை சொரியும் கணவன் கிடைத்திருக்கிறான்? இறங்குடா ஜெய், வீடு வந்துட்டுதான் என்ன? சரிதான் போ, எந்த லோகத்துல இருக்கம்மா? உனக்கே உன் வீடு வந்தது தெரியலையா என்று கேலி செய்தான் செல்வம். அவள் நாணத்தால் வாயடைத்து போனாள். என்னதான் நேரமாகும் என்று ஜெயா போன் பண்ணி இருந்தாலும் ஒன்னும் காரணம் சொல்லலையே என்று நேரமாக தவித்து போனார் சிவசுந்தரம். சுவர் கடிகாரம் வேறு 9 அடித்தது. வாசலுக்கு வந்து கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை பார்வையால் அலசி விட்டுத்தான் உள்ளே போனார். என்னடி காமு, இன்னும் காணுமே? சினிமா போயிருப்பாளோ? அப்படி இருந்தா சினிமா போறேன்ப்பா, வர நேரமாகும்னு சொல்லக்கூடாது. சேச்ச, நான் கவலைப்படுவேன்னு உன் பொண்களுக்கு தெரியுமோ இல்லையோ? அவர் புலம்ப வாசலில் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. கார் ஏதோ நிக்கிறாப்ல இருக்குன்னா, யார் வரான்னு தெரியல. சம்மந்தி அம்மாளா இருந்தா? ஜெயா சினிமா போயிருக்கிறதா சொல்லி வைங்கோ
என்று காமு கணவனை எச்சரித்தாள். ஓடி வந்து விளக்கை போட்டார் சிவசுந்தரம். செல்வம் இனிப்பு பெட்டிகளையும் பழக்கூடைகளையும் சுமந்தபடி ஏறினார். அவர் சட்டென்று அடையாளம் கண்டுகொண்டார். பதறியவராக வாங்கோ வாங்கோ என்று வரவேற்றார். ஜெயா பின்னால் இருந்து இறங்குவது தெரிந்தது. பெருமூச்சு பெரிய குரலாக எடுக்க வாங்க மாப்ள என்று பலமாக வரவேற்றார். அளவு கடந்த உற்சாகமான வரவேற்பை கேட்ட காமு எட்டி பார்த்தாள். அந்த நேரத்தில் செல்வத்தை, அதுவும் மகளுடன் எதிர்பார்க்கவே இல்லை என்பது அவர்கள் முகத்திலிருந்து தெரிந்தது. கணேசன், சந்தியா, விமலா மூவரும் குழந்தை சித்ராவுடன் மறுநாள் லக்ன பத்திரிகை தருவதற்கு சாமான்கள் வாங்க ரங்கநாதன் தெருவுக்கு போய்விட்டார்கள். செல்வம் பழக்கூடைகளையும் இனிப்பு பெட்டுகளையும் சிவசுந்தரத்தின் கைகளில் கொடுத்தான். சிவசுந்தரம் பதறி தவித்து போய் நின்றார் சில கணங்கள். திடீரென்று வந்து நின்ற மாப்பிள்ளையை கண்டதும் கை கால்கள் ஓடவில்லை. நாற்காலியை இழுத்து மின்விசிறியின் கீழ் போட்டார். மின்விசிறியை சுழல விட்டார். காமு, மாப்பிள்ளைக்கு காஃபி கொண்டு வா என்று குரல் கொடுத்தார். சௌக்கியம் தானே? அம்மா, அண்ணாக்கள், மதனிகள், குழந்தைகள் என்று விடாமல் பேர் பேராக குசலம் விசாரித்தார். காமு எட்டி பார்த்து சௌக்கியந்தானே என்று விசாரித்து விட்டு போனாள். ஜெயா கை நிறைய அள்ளி கொண்டு போனவற்றை சுவாமி அலமாரியின் கீழ் ஒரு பலகையை எடுத்து போட்டு வைத்தாள். மனதின் உந்தலால் பீரிட்ட கனிவில் நெகிழ்ந்த உணர்ச்சிகள் ததும்பிக் கொண்டிருந்தன. பூஜை அலமாரியின் முன் விழுந்து வணங்கினாள். காஃபியை கலந்து கொண்டே காமு ஓரக்கண்களால் எல்லாவற்றையும் கவனித்தாள். இருந்தாலும் அவசரம். என்னடி, எங்கிருந்தோ புதையல் அள்ளின் வரா மாதிரினா தோணுது என்று தாழ்ந்த குரலில் விசாரித்தாள். லலிதா சுவரோரம் நின்று எனக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்பது போல பார்த்தாள். அம்மாவின் காதுகளில் ஜெயா முன்னோட்டமாக முணுமுணுத்தாள். அம்மா அதை பாட்டியின் காதுகளில் போட சமையலறை மகிழ்ச்சி களமாகப்பட்டது. ஜெயா இனிப்பு வகைகளை வகைக்கு ஒன்றாக ஒரு தட்டில் அடுக்கினாள். பழத்துண்டங்களை ஒரு தட்டில் வைத்தாள். ஒயிலாக கையிலேந்து கொண்டு செல்வத்தின் எதிரே வந்தாள். இப்படி வைமா என்று சிவசுந்தரம் சின்ன ஸ்டூலை எடுத்து போட்டார். என்னால முடியாதும்மா, இப்பத்தானே டிஃபன் சாப்பிட்டோம் என்று அவளை பார்த்து கண்களை சிமிட்டினான் செல்வம். ஒன்னே ஒண்ணு எனக்காக பிளீஸ் என்ற ஜெயா முத்துப்பற்கள் ஒளியிட கொஞ்சலாக கெஞ்சினாள். சிறிய துண்டாக ஒன்றை பொறுக்கி வாயில் போட்டுக்கொண்டான் செல்வம். ஜெயா அவன் அருகில் நின்று கொண்டே இருந்தாள். சிவசுந்தரம் மகளையும் மருமகனையும் கண்டு பூரித்து போய் நின்றார். ஜெய், இன்னைக்கு வியாழக்கிழமை, நாள் நன்னா இருக்கு, புதுப்புடவை ஒண்ணு கட்டிண்டு நகைகளை போட்டுன்னு வாயேன் என்றாள் அவளிடம். இது சிவசுந்தரத்தின் காதுகளில் விழுந்தது. காரில் இருந்து செல்வம் இறங்குவதை கவனித்தார். பிறகு ஜெயா இறங்குவதை பார்த்து நிம்மதி அடைந்தாரே தவிர ஜெயா கைகளில் கொண்டு போனதை பார்க்கவில்லை. அதனால் சற்று துணுக்குற்று, நகெல்லாம் இன்னும் பண்ணி வரல என்றார் மெல்லிய குரலில். அவர் தவிப்பை தனக்குள் ரசித்த செல்வம், பாதி நகைகள் பண்ணி வந்த மாதிரிதான் என்றான். அவர் மேலும் குழம்பி தவித்தார். காமு காஃபியை கொண்டு வந்தாள். மாமி, காஃபியோட வரட்டிலாம் நினைக்காதீங்கோ, ராத்திரி சாப்பாடு இங்கதான் என்றான் சகஜமாக. இப்படி எதையாவது சாக்கிட்டு அந்த வீட்டில் இன்னும் சற்று நேரம் தங்க ஆசைப்பட்டான். தாராளமா நானே சொல்லணும் தான் வந்தேன். இந்த வீட்டுல மனுஷாளுக்கு பஞ்சமா என்ன? பெரிய மாப்பிள்ள வந்திருக்கார், சமையல் தயாரா இருக்கு, ஒரு பாயசம் வச்சா ஆச்சு என்றாள் காமு மரியாதை கலந்த குரலில். இதற்குள் புதுப்புடவை உடுத்தி நகைகளை அணிந்து கொண்டு வந்து நின்றாள் ஜெயா. அதுவும் பளிச்சென்று முகம் கழுவி பொட்டிட்டு வந்ததால் இன்னும் முகத்தில் செழுமை பளிச்சிட்டது. தேவதை போல வந்து நின்றவளை கண்டு அசந்துதான் போனான் செல்வம். தன் மனைவி இத்தனை சௌந்தரியவதியா? என்ன அழகு! இவளை பெற என்ன தவம் செய்தான்? குப்பையில் கிடக்கும் குண்டுமணியாக ஒளிமங்கி கிடந்தாளா? வருங்கால மாமனார் நிற்பதையும் பாராட்டாமல் ஜெயாவையே பார்த்தான். லலிதா மளமளவென மாடிக்கு போனாள். தனக்கு வந்த அதிர்ஷ்டம், தங்கையின் பக்கம் திரும்பிய வேதனை ஒரு பக்கம். அரவிந்தன் இதில் ஒரு பங்காவது இருப்பானா என்ற சந்தேகம் வண்டாக குழைய, இப்பொழுது தேவை தனிமை, தனிமை. அதனால்தான் மாடிக்கு ஓடினாள். நெஞ்சை பிழியும் துக்கம் தாழாமல் சுவரில் தலையை பதித்துக் கொண்டு ஓ என்று அழுதாள். லலிதா தனிமையில் அழுவதை அறியாத குடும்பத்தினர் அதீத பரபரப்பிலும் மகிழ்ச்சியிலும் திளைத்தனர். சிவசுந்தரம் அலங்கார வல்லியாக வந்து நின்ற மகளை கண்டு மயக்கம் போடும் நிலைக்கு வந்தார். இதெல்லாம் ஏது, எப்படி வந்தது, ஒன்னும் புரியலையே. இங்க கொஞ்சம் வாங்கோல என்று அழைத்த காமுவிடம் விவரங்களை விசாரிக்க ஓடினார் சிவசுந்தரம். வெளியே சென்றிருந்த சந்தியா, கணேசன், விமலா மூவரும் திரும்பி வந்தார்கள். வாசலில் நின்ற காரை கண்டதும் அன்னம்மா தான் வந்திருக்கிறாள் என்ற தயக்கம் ஏற்பட்டது. திடீர் என்று அன்னம்மா தன் உறவினர்களுடன் வந்து நிற்பது சகஜமாகிவிட்டிருந்தது. அத்துடன் அதட்டல் உருட்டலாக பேசி மற்றவர்களை அடக்கி வைத்து பெருமை பொங்க பார்ப்பதும், அப்பப்பா இவள் எப்பொழுது கிளம்புவாள் என்று வீட்டினர் நினைத்து ஜன்னலிலும் அறை உள்வாசலிலுமாக எட்டி பார்த்து கமெண்ட்ரி கொடுப்பதும், அன்னம்மா இதற்கெல்லாம் அஞ்சாமல் ஒரு பெண்ணுக்கு, அதுவும் தனக்கு சிறிதும் தகுதியில்லாத குடும்பத்து பெண்ணுக்கு வாழ்வளிப்பதை பெரிய மனசு பண்ணுவதாக காட்டிக்கொண்டாள். இது இந்த குடும்பத்தினருக்கு சிறிது எரிச்சலை தந்தது. அதனால்தான் இவர்கள் தயக்கத்துடன் நுழைந்தனர்.
செல்வத்தின் அருகில் ஜெயா அழகு பதுமையாக நிற்பதும் அப்பா சமையலறையை நோக்கி ஓடுவதும் கணேசனுக்கு செல்வம் அறிமுகமாகவில்லை. உள்ளே நுழைந்த கணேசனை ஜெயா அறிமுகப்படுத்தி வைத்தாள். இதோ வந்துட்டேன் என்றபடி கணேசன் கையில் உள்ள பைகளை உள்ளே வைக்க போனான். சந்தியாவும் விமலாவும் உள்ளே போய்விட்டார்கள். கூடத்தில் ஜெயாவும் செல்வமும் தனியாக இருந்தார்கள். லாலிபாப்பை சுவைத்தபடி சித்ராதான் ஓரமாக வந்து நின்றது. கல்யாணம் வரைக்கும் காத்துட்டு இருக்கணுமேன்னு இருக்கு. என் ஏக்கத்தை கிளப்பி விட்டுட்ட. இன்னைக்கு எனக்கு சிவராத்திரி தான் ஜெய் என்று கண்களில் மோகலாகிரி மிதக்க கூறினான் செல்வம். ஜெயா நாணி தலை குனிந்தாள். தன் அழகின் மீது அளவு கடந்த கர்வம் ஏற்பட்டது. தன் அழகினால் இவனை சுண்டு விரலில் வைத்து ஆட்டலாம் என்ற எண்ணமும் ஏற்பட்டது. சமையலறையில் குங்குமப்பூ, ஏலக்காய், நெய்மணமும் எண்ணெய் கமரலும் ஏற்பட சந்தியா விமலாவிடம் அம்மா செல்வத்தின் விஷயத்தை பற்றி தனிந்த குரலில் ரகசியம் பேச 5 ஆண்டு காலம் கணேசனுடன் அந்யோன்யமாக வாழ்ந்துவிட்ட சந்தியாவுக்கு பொறாமை ஏற்பட்டது. தன் தங்கைக்கு இப்படிப்பட்ட வாழ்வா? அப்பளத்தை பொறிச்சு எடுமா என்ற காமு அப்பளக்கட்டை பெண்ணிடம் கொடுத்தாள். சந்தியா அப்பளத்தை ஒவ்வொன்றாக எண்ணெயில் போட்டாள். சுவரோரம் சாத்தியிருந்த கேரம் செல்வத்தின் கண்களில் பட்டது. பெரிய வீடானாலும் மனிதர்களின் குறுக்கீட்டினால் ஜெயாவுடன் சகஜமாக பேச முடியவில்லை. ஆசை தீர பேச வேண்டும் என்று தனிமையை நாடி போவதும் நாகரீகம் இல்லை. கேரம் ஆடலாமா? உன் தங்கைகளை கூப்பிடு ஜெய். விமலா ஒதுங்கி கொண்டாள். செல்வமும் ஜெயாவும் ஒரு பக்கமும் ரமாவும் கணேசனும் இன்னொரு பக்கமுமாக செட் சேர்ந்தார்கள். ஆட்டம் சூடு பிடித்தது. சிவசுந்தரம் ஆனந்த உணர்வு பரவ இங்கும் அங்குமாக நடந்தார். கொல்லைப்புறம் சென்று பெரிய இலைகளாக நறுக்கி கொண்டு வந்தார். 1/2 மணி நேரத்தில் சமையல் தயாராகிவிட்டது. பாயசம், பச்சடி, உருளைக்கிழங்கு கறி, அப்பளம் என்று புது ஐட்டங்களை காமு தயார் செய்து விட்டாள். சாப்பிடலாமே, மணி 10 அடிக்க போறதே என்று நாசூக்காக சிவசுந்தரம் அறிவித்தார். தன் பெண்ணை கூட்டிக் கொண்டு போய் தாராளமா என்னென்னமோ வாங்கி தந்திருக்கும் செல்வத்தின் தாராள குணம் அவரை நெகிழ வைத்தது. என்னென்ன வாங்கி கொடுத்திருக்கான் என்பது இன்னும் பூரணமாக குடும்பத்தினருக்கு தெரியாது. செல்வத்தையும் ஜெயாவையும் அருகருகே அமர வைத்து சாப்பாடு பரிமாறினார்கள். சாப்பாடு முடிந்து செல்வம் புறப்பட்டதும் அனைவரும் செல்வத்தை வழி அனுப்ப வாசலுக்கு வந்தார்கள். இரவு மணி 11:30. செல்வம் காரில் ஏறிக்கொண்டான். கணேசனும் சிவசுந்தரமும் காருக்கு பக்கத்தில் வந்து நின்றார்கள். பெண்கள் வாசல் படியருகில் நின்றார்கள். நாளைக்கு லக்ன பத்திரிக்கை தர வரோம் என்றார் சிவசுந்தரம். அதெல்லாம் பெரியவா உங்க விஷயம், சம்பிரதாயம், சடங்கு எல்லாம் உங்களோடது. இந்த விசிட் ஜெயாவுக்காக அம்மா வரைக்கும் போவாண்டாம் என்றான் நாசூக்காக. சிவசுந்தரம் மனதுக்குள் இதை ரசித்துக் கொண்டார். காரை சர்ரென்று கிளப்பி 2 அடியில் கொண்டு நிறுத்தியவன், ஜெயம்மா 1 மினிட் என்று தலையை வெளியே நீட்டி நிறுத்தினான். ஜெயா கார் அருகில் வந்தாள். கணேசனும் சிவசுந்தரமும் நாசூக்காக நகர்ந்து போனார்கள். என்ன டியர் என கேட்ட ஜெயாவையே பார்த்தான் செல்வம். ராத்திரி தூங்க போறதில்ல, அதை சொல்லி பயனில்ல. நாளைக்கு 1/2 நாள் லீவ் போடேன். என்ன விஷயம்? உன் ஆபீஸ் வந்துடுறேன், சினிமா போலாம். நாளைக்கு லக்ன பத்திரிக்கை, நீங்க இருக்க வேண்டாமா? நாக்கை கடித்து கொண்டான். 6 மணிக்கு இருந்தா போறாது? என்ன கேட்டா? நீ எதுக்கும் தயாராரு, போன் பண்றேன். சரி வரட்டுமா? எனக்கும் உங்க கூடவே வந்துடலாம் போலதான் இருக்கு. எனக்கும் உன்னை கூட்டின்னு போகணும் போல இருக்கு. உன்னை விட்டுட்டு போக மனசே இல்ல. உன் கனவுல நான் வருவேன். அவள் கண்ணங்குழிய புன்னகை பூத்தாள். நறுக்கென்று கையை நீட்டி கன்னத்தில் சின்ன கிள்ளல் கிள்ளினான். கையாட்டி விட்டு சர்ரென்று காரை கிளப்பி கொண்டு போனான். தன் மனதை இழந்து தவித்தவளாக நின்றாள் ஜெயா. பெண்ணின் மனதை எப்படி நயமாக தொட வேண்டும் என்ற கலையை கற்றிருந்தான் செல்வம். இந்த பிரமிப்பில் சகஜ நிலை ஏற்பட வயசு வித்தியாசம் மறந்து போய்விட்டது. ஜெயா, கார் போயாச்சு, உள்ள போலாமா? அத்திம்பேர் என்ன சொக்கு பொடி போட்டாரடி உனக்கு என்று கேலியுடன் ரமா தோளை உலுப்பவே ஜெயா உள்ளே போனாள். இதற்குள் அம்மாவும் சந்தியாவும் உள்வேலையை முடித்து விட்டிருந்தனர். குழந்தை சித்ரா தரையில் படுத்து தூங்கிவிட்டது. லல்லி சாப்பிட்டாளாமா என்று சந்தியா விசாரித்தாள். மொட்டை மாடியில வானத்தை வெறிச்சுன்னு உட்கார்ந்து இருந்தது. கூட்டின் வந்து சாப்பிட வச்சேன். என் வயிற்றுல பிறந்த பாவம், வேற என்னத்த சொல்ல என்று காமு சலித்து கொண்டாள். வெற்றிலை தட்டுடன் சுவரோரம் உட்கார்ந்த காமுவின் எதிரே புடவையை மாற்றிக்கொண்டு வந்த ஜெயா உட்கார்ந்து கொண்டாள். நகைகளை பூ மாதிரி மெல்ல கழற்றினாள். எல்லோரும் கையை நீட்டினர். சந்தியா தான் முதலில் வாங்கி கொண்டாள். பாத்தியம்மா என்று அம்மாவை கேட்டதும் அந்த தாயின் நெஞ்சில் ஒரு நிம்மதியும் ஆற்றாமையும் குபீரென பொங்கியது. ரோஜா வடிவில் செதுக்கிய பூக்களாக கோத்த நெக்லஸும் 2 வளையல்களும் பெரிய தோடும் ஒவ்வொருவராக பார்த்து விட்டு தர சந்தியா பத்திரமாக பெட்டியில் வைத்தாள். இந்த ரோஜா பூ நெக்லஸ் எத்தனை சவரன் ஜெயா என்று கேட்டாள் சந்தியா. தனக்கு ஒரு நெக்லஸ் பண்ண வேண்டும் என்று மனதுக்குள் முடிச்சிட்டு கொண்டாள். எத்தனை சவரன்னு தெரியல, அவர்தான் பார்த்து பார்த்து வாங்கினர். எனக்கு கேட்க கூச்சமா இருந்தது. பிடிச்சிருக்குன்னு கூட நான் பதில் சொல்லல, தலையை மட்டும் ஆட்டினேன். அவர்கள் கண்களுக்கு ஜெயா ஒரு தேவதை மாதிரி தென்பட்டாள். அனைவரும் தன்னை பெருமையுடன் நோக்குவதை கண்டு கர்வம் கொண்டாள் ஜெயா.
நகைகளை பார்த்து இப்படி பிரமிப்பவர்கள் இன்னும் மற்றவற்றை பார்த்து எப்படி பிரமிப்பார்கள்? அப்பா, இன்னொன்னு மறந்துட்டனே. என்னம்மா? ஜெயா எழுந்து போய் சுவாமி அலமாரியின் கீழ் வைத்திருந்த புடவைகளையும் கைப்பையையும் எடுத்து வந்தாள். சிவசுந்தரம் சந்தியாவின் அருகே வந்து அமர்ந்து நகைகள் உத்தேசமாக எத்தனை சவரன்கள் இருக்கும் என்ற ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்தார். ரமாவும் விமலாவும் புடவைகளை பிடுங்கிக் கொண்டார்கள். ஜெயா கைப்பையை திறந்ததும் மோதிரம் போன்று எதையாவது மறந்திருப்பாள் என்றுதான் எண்ணினார். ஹேய் ஜெய், பட்டு சாரீஸ், ஒரு சாரி 2000 போல இருக்கு என்று ஆச்சரிய ஒலி எழுப்பினாள் ரமா. சிவசுந்தரத்தின் எதிரே வந்து அமர்ந்து கொண்டாள் ஜெயா. மைத்துனிகள் பக்கம் அமர்ந்து புடவைகள் காஞ்சிபுரமா தர்மாமரமா என்ற ஆராய்ச்சியில் ஈடுபட்டான் கணேசன். அப்பா, கைய காட்டுங்களே என்றாள் ஜெயா. என்னம்மா? கண்ணை மூடின் காட்டுங்கப்பான்னா. அவர் கண்களை மூடிண்டு கரத்தை நீட்டினார். என்னம்மா மேஜிக்லாம் காட்டுற? 2 கையும் நீட்டுங்கோ. அவர் நீட்டினார். நான் தரத வாங்கிக்கோங்க. நோட்டுக்கட்டுகளை எடுத்து வைத்தாள். ஏதுமா? அதிர்ச்சியில் சிலையானார் சிவசுந்தரம். வெண்பற்கள் ஒளிர அழகாக சிரித்தாள். இப்பொழுது அனைவரின் கவனமும் இவர்களை சுற்றி வந்தது. ஜெயா என்ன சொல்ல போகிறாள் என்று ஆவலாக கவனித்தனர். சந்தியாவின் உள்ளத்தில் பொறாமை மண்டியது. சில ஆண்டுகளுக்கு முன் பெண் பார்த்து விட்டு போன கணேசன் சந்தியாவைத்தான் மணப்பேன் என்ற பொழுது எப்படி கர்வப்பட்டாள். இது அதையும் மீறி பணத்தை கொட்டி கல்யாணம் பண்ணி கொள்வதென்றால்? அப்பா, உங்க மாப்பிள்ள 20,000 கொண்டு வந்தார். எல்லாமே புடவை நகைன்னு செலவழிஞ்சு போச்சு. மேல 10,000 கல்யாண செலவுக்குன்னு கொடுத்தார். சிவசுந்தரம் நோட்டுக்கட்டுகளை கண்களில் அள்ளி கொண்டார். தனக்கு ஒரு குபேரன் தான் மருமகனாக வந்திருக்கிறான் என்று அவரால் நினைக்க முடிந்தது. அவரால் பேசவே முடியவில்லை. காமுவுக்கும் என்ன சொல்வதென்று விளங்கவில்லை. நெக்லஸையும் வளையல்களையும் போட்டு பார்த்த ரமாவை பயடி பத்திரமா, கல்லு கல்லு உதிர்ந்து போறது என்று அதட்டினாள். நம்ம சிரமத்துல 1/4 பங்கு போல குறைஞ்சது மாமா என்றான் கணேசன் பெருந்தன்மையாக. ஆமா கணேசா, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஜெயா ரொம்ப கொடுத்து வச்சவோ என்றார் சிவசுந்தரம். சந்தியாவின் உள்ளத்தை கீறியது பெருமூச்சு ஒன்று. தன்னை விட தன் தங்கை உயர்ந்து போவதா? இதுவரை தன்னைத்தானே அதிர்ஷ்டசாலி என்று குடும்பத்தினர் கொண்டாடினர். அந்த பட்டம் ஜெயாவுக்கு போவதை அவளால் சகித்து கொள்ளத்தான் முடியவில்லை. செல்வம் இப்படி வலித்து செய்யும் பொழுது தன் கணவன் எதற்காக வெள்ளி பாத்திர செலவை ஏற்றுக்கொள்ளணும் என்று பொறுமை கொண்டாள். ஜெயாம்மா, என் கண்ணே, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரிடியம்மா என்று ஜெயாவின் கன்னத்தை தொட்டு நெட்டுயிர்த்த பாட்டி, காமு உப்பு மிளகாய் எடு, திருஷ்டி சுத்தி போடுறேன். குழந்தை தாலியை கட்டி நன்னா இருக்கணும். ஜெயா பிறந்தப்போ உன் மாமனார் ஜாதகம் கணிக்க லால்குடி ஜோசியர்கிட்ட போனார். அப்பவே அதிர்ஷ்டக்காரியா இருப்பான்னு ஜோசியர் சொன்னார். என்ன மாடி என்று தன் குறுகிய உடம்பை வளைத்து கொண்டு சிரமப்பட்டு எழுந்தாள். சிவசுந்தரம் பணத்தையும் நகைகளையும் பீரோவில் வைத்து பூட்டி சாவியை பத்திரப்படுத்தினார். அன்றிரவு சிவசுந்தரத்தின் குடும்பத்தினர் நன்றாக நிம்மதியாக உறங்கினார்கள். ஜெயாவின் கல்யாண செலவு ஒரு பிரச்சனையாக குறுக்கிடாத நிம்மதி. அதிகாலையில் சீக்கிரமாக எழுந்திருக்க வேண்டிய காமு 5 மணி வரை நன்றாக உறங்கி போனாள். பாட்டி கூட எழும்பவில்லை. சட்டென்று கண் விழித்த காமு, அடடா, இன்னைக்கு லக்ன பத்திரிகையாச்சே, வெள்ளிக்கிழமை வேற, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், பெண் குழந்தைகளையும் குளிக்க சொல்லணும், வேலை தலைக்கு மேல கிடக்கு என்று பரபரப்புடன் எழுந்தாள். படுக்கையை சுற்றிய பொழுது லலிதாவின் படுக்கை காலியாக இருந்தது. ராத்திரி பூரா குழந்தை தூங்கி இருக்க மாட்டாளோ என்ற எண்ணம் சங்கடப்படுத்தியது. தினமும் லலிதா தான் முதலில் எழுந்து வாசல் தெளித்து கோலமிடுவாள். சும்மா சொல்லக்கூடாது, லலிதாவுக்கு 10 விரலும் 10 காரியம்தான் என்று பாட்டி கொண்டாடுவாள். கோலம் போட்டால் இன்று பூராவும் பார்த்து கொண்டே இருக்கலாம். பூ தொடுத்தாலும் சரி, சமையல் செய்தாலும் சரி, காய்கறிகள் நறுக்கி வைத்தாலும் சரி, எங்க லல்லி காரியம் பண்ணா கண்ணுல ஒத்திக்கலாம் என்று சொல்லுவாள் பாட்டி. பாட்டிக்கு தனி பெருமைதான் லல்லி மேலே. கோலம் போட்ட பிறகு லல்லி மொட்டை மாடியில் போய் தனியாக சில சின்ன சின்ன ஆசனங்கள் பழகுவாள். இன்று லல்லி கோலம் போடவில்லை. சரி, மாடியில் இருப்பாள் என்று காமு மளமளவென வாசலுக்கு தண்ணீரை இறைத்தாள். வேகமாக கோலம் போட்டு செம்மண்ணை தீட்டினாள். லல்லியின் வேதனையே நெஞ்சை அசைத்தது. மெல்ல அதை ஒதுக்கிவிட்டு பல் துலக்கி தலைமுடியை ஒதுக்கி கொண்டாள். குங்குமம் விட்டுக்கொண்டு சுவாமி விளக்கை ஏற்றினாள். பகவானே, சீக்கிரம் லல்லிக்கு ஒரு வரன காட்டு என்று நமஸ்கரித்த பின்பு சமையலறைக்குள் நுழைந்தாள். பால்காரன் திண்ணையில் போட்டுவிட்டு போயிருந்த பால் பொட்டலங்களை எடுத்து கொண்டு வந்தாள். தண்ணீரை கொதிக்க வைத்து பில்டரில் பொடியை போட்டு ஊற்றினாள். பால் காய்ந்து இறக்கும் சமயம் சுந்தரம் அவள் அருகில் வந்து உட்கார்ந்தார். காஃபி கலந்துட்டியா காமு என்றவரின் எதிரில் நுரை ததும்பும் காஃபியை வைத்தாள் காமு. காமு, எங்க அக்கா வேணா நங்கநல்லூர் போய் நேராவா கூப்பிட்டுட்டு வந்துட்டோமா, அப்புறம் பெருசா பொல்லாப்பு சொல்லுவோம் என்றபடியே காஃபியை எடுத்துக்கொண்டார். முந்தைய இரவு ஜெயா பணமும் நகைகளும் புடவைகளுமாய் வந்ததிலிருந்து தன் கணவர் அதீத உற்சாகம் கொண்டிருப்பதை காமு உணர்ந்திருந்தாள். செய்ங்கோ, அப்படியே என் தம்பியும் கூட்டு வந்துடுறா என்றாள். பாக்குறேன், இல்லைன்னா போன் பண்றேன் என்று கிளம்பினார் சிவசுந்தரம்.
அனைவரும் விழித்து எழுந்ததும் வீடு கல்யாண களை கட்டத் தொடங்கியது. ஒவ்வொருவராக வந்து காஃபியை குடித்து விட்டு போனார்கள். லலிதாவை பற்றி காமு நினைக்கவே இல்லை. காஃபி குடித்து விட்டு எழுந்த விமலியை அப்பாவுக்கு துண்டு பர்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தியா என்று விசாரித்தாள். ஜெயா அம்மாவின் அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். ஜெயம்மா, இந்த காஃபி சக்கரை போடலன்னா போட்டுக்கோ, கொள்ள காரியம் கிடக்கு, நன்னா கண்ணை சுந்துட்டேன் என்று கூறியபடி பாத்திரங்களை போட அடுக்கினாள் காமு. அம்மா, சின்ன சமாச்சாரம், அவர் என்ன சினிமா கூட்டார், போட்டுமா? மகளை பார்த்து கனிவாக சிரித்த காமு, அப்பாட்ட ஒரு வார்த்தை கேட்டுடேன் என்றாள். நீ கேளுமா, எனக்கு வெக்கமா இருக்கு. அப்பா அத்தையை கூப்பிட போயிட்டார் போல இருக்கே, இப்ப என்னம்மா பண்றது? கவலைப்படாத, இத்தனை பண்ணினவரோட அப்பா சினிமாவுக்கு போக வேண்டான்னு சொல்ல மாட்டேன். நீ ஆபீஸ் போனதும் நான் அப்பாவை போன் பண்ண சொல்றேன் என்றாள் காமு. அடுத்த அரை மணியில் என்ன நடக்கப் போகிறது என்பதை அறியாதவளாக. அம்மாவின் பதிலால் முகம் மலர்ந்து நின்றாள் ஜெயா. மகளை பார்த்து புன்னகை பூத்த காமு மகளின் சங்கடத்தை புரிந்து கொண்டாள். கவலைப்படாத ஜெயா, அப்பா வந்ததும் போன் பண்ண சொல்றேன். அதுக்குள்ள ஆபீஸ் வந்ததுமேவா மாப்பிள்ள போன் பண்ண போறார் என்று கேட்டாள். சரிம்மா, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். சமையலுக்கு நாழியாச்சு. விமலா, லல்லி, ரமா எல்லாம் பறக்குங்கள். அத்தின் பேர் லீவ் போட்டுட்டார். அவரை பத்தி கவலை இல்ல. தினமும் இத்தனை நாளைக்கு பாதி சமையல் ஆயிருக்கும். இன்னைக்குன்னு பாரு, சந்தியா எங்க காணும்? காய நறுக்க சொல்லலாம்னா என்ற காமு புடவையை கொடியிலிருந்து எடுக்க மடிக்குச்சியை தேடினாள். சித்ராவுக்கு உடம்பு கனகனன்னு இருக்கு. நேத்திக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்கும் போல இருக்கு. நம்ம டாக்டர் ஏஎஸ் பெருமாள்கிட்ட தான் சந்தியாவும் அத்திம்பேரும் போயிருக்கா என்றாள் ஜெயா. கதவு மூலையில் குச்சியை தேடிய காமு, டாக்டர் நாகர்கோவிலுக்கு போயிருக்கார் போல இருக்கு. நிச்சயதார்த்தத்துக்கு அவரை கூப்பிட அப்பா நேத்து போய் பார்த்தார் என்ற காமு இன்னொரு கதவடியில் உள்ள குச்சியை கண்டுபிடித்து எடுத்தாள். அடியே விமலா, தாய் வந்தா கூட தழும்ப சொல்லு. பெருசா கோலம் போடணும். டாக்டருக்கு ஸ்வீட் நிறைய எடுத்து வச்சிடணும், இல்லைன்னா சொல்லிண்டே இருப்பார் என்றாள் காமு. ஏமா, லல்லி எங்க கண்ணிலே படலையே என்று கேட்டாள் ஜெயா. ஆமா, லலிதா எங்கடி? காஃபி குடிச்சாளா? யாராவது காஃபியை கொண்டு போய் கொடுத்தலாடி? எனக்கு அவ வந்து காஃபி குடிச்ச ஞாபகமே இல்லையே. விமலா தான் கொடுத்தா. கொடுத்துருக்கணும். அவ தான் லலிதா கிட்ட ஒட்டிப்போ. அவளுக்கும் தான் விமலா தான் ஒசத்தி. உள்ளறையில் தலையை விரித்து எண்ணெய் தேய்த்து கொண்டிருந்த விமலா, அம்மா, நான் லல்லிய பார்க்கவே இல்லை. இன்னைக்கு நான் காலேஜுக்கு மட்டும் கருமாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு சீக்கிரமா எண்ணெய் வச்சிருந்தேன். நீ வராந்தா முத்தத்துல கதவை சாத்தின் குளி, நான் பாத்ரூம்ல குளிக்கிறேன் என்று ரிசர்வ் பண்ணி கொண்டாள். லலிதாவை யாரும் பார்க்கவில்லை என்றால் காமு குச்சியை தடால் என கீழே போட்டாள். வயிற்றில் ஏதோ ஒன்று கட்டியாக மிதந்தது. கூடத்தில் படுக்கைகளை அழகாக மடித்து அடுக்கி கொண்டிருந்த ரமா அம்மாவின் அருகில் ஓடி வந்தாள். என்னடி ரமா, நீ பாத்தியா லல்லிய? மகள் தனக்கு திருமணமாகவில்லை என்பதால் தற்கொலை பண்ணி கொண்டிருப்பாளோ? மாடியிலிருந்து வீட்டின் புறமாக விழுந்திருப்பாளோ? இரத்த விளாராக அடையாளம் தெரியாமல்? இல்லை, கிணற்றில் இறங்கி இருப்பாளா? அரை கணத்தில் எண்ணாத எண்ணமெல்லாம் அலை கழித்தது. அம்மா, லல்லியோட படுக்கையை சுத்தின இந்த கடிதாசி கிடைச்சது என்று 4ஆக மடிக்கப்பட்ட கடிதத்தை கொடுத்தாள். காமு பரபரப்பாக கடிதத்தை வாங்கி கொண்டாலும், என்ன கடிதாசிடிமா என்று கேட்கும் பொழுதே குரல் உடைந்தது. கடைக்குட்டி ரமா கடிதத்தை படித்துவிட்ட திகிலில் பேயடித்து நின்றாள். கடிதத்தை படித்தாள் காமு. அன்புள்ள அம்மா அப்பாவுக்கு லல்லியின் பணிவான நமஸ்காரங்கள். அன்புள்ளன்னு எழுத எனக்கு எந்த யோகியதையும் இல்லை. என்னை தேட வேண்டாம். எனக்கு இந்த எதிர்காலம் ஒரே குழப்பமா சூன்யமா இருக்கு. ஒரு காலத்துல வாழ்வோட சகல வசதிகளையும் பெற்ற லலிதாவா மேன்மையான நிலையில செல்வ வளத்தோட நம்ம வீட்டுக்கு வருவேன். உங்கள் மகள் லலிதா. குபீர் என்று உடைக்க முடியாத அமைதி. தோளுக்கு பின்புறமாக நின்று கடிதத்தை படித்துவிட்ட ஜெயாவின் முகம் சிவந்து போகிறது. புரியாத பதட்டம் ஏற்படுகிறது. அடியே காமு, அவசரப்பட்டுன்னு குளிக்காத. வெள்ளிக்கிழமை ஒரு கை எண்ணெய் வச்சு நிதானமா குளிச்சுட்டு வா. நீ ஜெயாவோட பேசிட்டு இருந்த, நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். ரமாவை எடுத்து தர சொல்லி நான் குக்கரை வச்சிடுறேன். குளிச்சுட்டு வந்து கவனிச்சுக்கோ. பாயசம் வச்சுடு என்று பேசியபடி நடைச்சுவரை பிடித்தபடி ஈரப்புடவையை சுற்றியபடி நடந்து வந்தாள் பாட்டி. கொடிப்புடவையை உருவ பாட்டியும் குச்சியை தேடி முணுமுணுத்தாள். காமுவின் விம்மல் வெடித்தது. காலை இடறிய கோலை எடுத்த பாட்டி, என்னடி, என்ன வெள்ளிக்கிழமை அதுவும்? என்ன ஆச்சு? குழந்தைக்கு லக்ன பத்திரிக்கை கொடுக்க போறோம் என்று அதட்டினாள். உள்ளூர யார் மண்டையை போட்டார்களோ என்ற பயம் எழுந்து கலக்குகிறது. உங்க பேத்தி லலிதா நம்ம தலையில பெருசா கல்ல தூக்கி போட்டுட்டாமா என்று காமு பொத்தென்று உட்கார்ந்து குரல் எடுத்து அழுதாள். பாட்டிக்கு கால்கள் நடுங்கிற்று. லலிதா ஏதாவது பண்ணிட்டாளோ என்ற பயம் நெஞ்சை அடைத்தது. என்னடி சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலடியம்மா என்று குரல் நடுங்க கேட்டாள். பாட்டி, லலிதா நம்ம வீட்டை விட்டு ஓடிட்டா என்று ஜெயா குரல் எடுத்து பலமாக பாட்டியிடம் விஷயத்தை கூறினாள்.
தனக்கு கிடைக்க வேண்டிய வாழ்வு தன் தங்கைக்கு கிடைத்து விட்டதினால்தான் பொறாமைப்பட்டு கொண்டு வீட்டை விட்டு லலிதா ஓடினாள் என்று ஜெயா ஆத்திரப்பட்டாள். அதனால்தான் பாட்டியிடம் ஆத்திரத்துடன் ஓடி போயிட்டா என்று அழுத்தமாக சொன்னாள். மனதிற்குள் வேஷப்பட்டாள். மடிப்புடவையை உருவிய பாட்டியால் இதை தாங்க முடியவில்லை. உருவிய மடிப்புடவையை ஈரப்புடவையுடன் கால்களில் இடுக்கியபடி குந்திட்டு உட்கார்ந்து விட்டாள். என்னடி இது, புதுசு புதுசா என்னென்னவோ சொல்றேன், லலிதாவா இப்படி? என்னால நம்பவே முடியல. பாட்டியின் நடுங்கிய குரல் இன்னும் நடுங்கியது. உண்மைதான் பாட்டி, நான் தான் படுக்கையை சுத்தினப்போ கடிதாசி எடுத்து குடிச்சேன் என்றாள் ரமா. காமு விசும்பி மூக்கை சீந்தி கொண்டிருந்தாள். வீட்டை விட்டு கிளம்பின சிவசுந்தரம் சிறிது தூரம் போனதும் நங்கநல்லூர் போகும் எண்ணத்தை கைவிட்டு விட்டார். வீட்டில் எவ்வளவோ வேலைகள் கிடக்க நங்கநல்லூர் போய் நாளை வீணாக்க முடியாமல் திரும்பினார். வழியில் மைத்துனனுக்கும் அக்காவுக்கும் போன் பண்ணினார். கூடத்தில் நுழையும் பொழுதே சுவரில் சாய்ந்து கொண்டு கண்ணீர் விட்ட காமுவையும் ஈரப்புடவையுடன் அம்மா உட்கார்ந்திருந்த கோலமும் மனதை என்னவோ பண்ணிற்று. பகவானே, எல்லாம் நல்லபடியா நடக்கணுமே, பெரிய இடமாச்சேன்னு நான் கவலை பண்ணிட்டு கிடக்கேன், அது என்ன கோலம், பயத்தை பசேறதே என்று கலங்கியபடி காமுவின் அருகில் வந்தார். காமுவுக்குத்தான் உடம்பு சரியில்லையோ? காமு, என்னடிமா பண்றது என்று பதறினார். அவரது குரலை கேட்ட காமு அதிகமாக விசும்ப ஆரம்பித்தாள். லல்லி நம்ம தலையில கல்ல தூக்கி போட்டுட்டானா என்று கையால் முகத்தில் அரைந்து கொண்டு கதறினாள். அவருக்கு தலையும் புரியவில்லை, காலும் புரியவில்லை. சுற்றி நின்ற 3 குழந்தைகளையும் கேள்விக்குறியுடன் பார்த்தார். ஜெயா ஜாடை காட்டி அவரை சமையலறைக்கு அழைத்து போனாள். விவரமாக விவரித்தாள். சிவசுந்தரம் அப்படியே சிலையானார். இது என்ன பெரிய இடியா இருக்கே, உண்மையா இருக்குமா? லலிதா தங்கம்னா. அப்பா, தைரியத்தை இழக்காதீங்கப்பா. ஜெயாதான் பிடித்து உலுக்கினாள். அவர் சுயநினைவு பெற்றாலும், நான் பெற்ற பெண்ணா இப்படி? என்னிடம் பணம் காசு குறைத்தலாக இருக்கலாம், மானங்கிறது துளி கூட குறையாம இருக்கே. 30 வயசு வரைக்கும் அப்பழுக்கு சொல்ல முடியுமா? கரைப்படாத வெள்ளை ஆடையை போலல்லவா வளர்த்தார். பாலேடை போல படர்ந்த என் குழந்தையா ஓடி போனாள். தள்ளாடினார் அவர். தள்ளாடியவரை சட்டென்று பிடித்து கொண்டாள் ஜெயா. அப்பா அப்பா ப்ளீஸ், நீங்க அப்படி கலங்கினா அப்புறம் அம்மா என்ன பண்ணுவோம் என்றாள். கலங்கிய கண்கள் அகல, முகம் இறுக, விம்மிய நெஞ்சம் அகலமாக நிமிர்ந்தார். சற்று முன் தள்ளாடிய அப்பாவா என்று எண்ணி ஜெயா வியக்கும்படி நின்றார். கையால் ஆகாத தகப்பன், காசு பணம் இல்லாதவன், கல்யாணமே பண்ண மாட்டான்னு ஓடி போயிட்டியா லல்லி என்று மனதினுள் பொறுமியவர் சினம் கொப்பளிக்க பார்த்தார். என்னப்பா இப்படி இடிஞ்சு பதில் பேசாம நின்னா எப்படி? லல்லியோட சிநேகிதிகள் வீட்டுக்கு போய் பார்க்கலாமா? நான் போட்டுமா? சிவசுந்தரத்தின் முகம் சிவந்தது. படியிறங்கி ஓடி போன கழுதைய வீடு வீடா போய் தேடி கூட்டின்னு வரணுமா? போன கழுத தொலைஞ்சு ஒழியட்டும், போய் தலை மொழிகிடுறேன். சந்தியாவும் கணேசனும் எங்க? பெருமாள் டாக்டர் வீட்டுக்கு போனா, சித்ராவுக்கு உடம்பு சரியில்லை என்றாள் ஜெயா. சரிந்த துண்டை எடுத்து ஒரு உதறி உதறி போட்டுக் கொண்டார் தோளில். கழுத கழுத, இவ இனிமே என் பொண்ணு இல்ல, என்ன தைரியம்? ஓடுகாலி நாய், தொலையட்டும் என்று உருமினார். விமலா எட்டி பார்த்தாள். ஒரு நாள் லல்லி எவன் பின்னாடியோ ஸ்கூட்டரில் போன சமாச்சாரத்தை சொல்லலாமா? ஏன் அன்னைக்கே என்கிட்ட ஏன் சொல்லல? எல்லாம் தலைக்கு தலை பெருசாச்சான்னு அப்பா அடி வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. அவரோட கோபம் தாமேல பாயும். லல்லிக்கு அவதான் உடந்தன்ற ரீதியில கேள்விகள் எழுந்தா என்ன பதில் சொல்ல முடியும்? அதனால் வாயை இறுக மூடிக்கொண்டாள். அவனுடன் தான் லலிதா ஓடி போயிருக்க வேண்டும் என்று விமலா தீர்மானித்துக் கொண்டாள். லலிதா உயிரை விட்டிருக்க மாட்டாள் என்பதை நிச்சயப்படுத்தி கொண்டாள் தனக்குள். மனதை அடக்க முடியாத சிவசுந்தரம் குறுக்கும் நெடுக்குமாக நடைபயின்றார். நடை சினத்தின் அளவுகோலாக அதிர்ந்தது. வெளியே கூடத்துக்கு வந்தார். ஏ காமு, இப்ப எதுக்காக அழுது மாயிற? கடுதாசிய பார்த்தா அவை அவன் கூடவோ ஓடி போயிருக்கிறதாக்கா எனக்கு படுறது. எதிர்காலத்தை நன்னா நிச்சயப்படுத்தின்னு தான் போயிருக்கா. அந்த கழுதியை நினைச்சு நாம ஏன் மாயணும்? அந்த கடங்காரி தான் நாம வாண்டான்னு ஒழிஞ்சுட்டாளே. சாயந்தரம் லக்ன பத்திரிக்கை. நேத்து ராத்திரி ஜெயா லட்சுமி தேவிய மடியில கட்டின்னு வந்திருக்கா. வெள்ளிக்கிழமை அதுவும் அழுது அதை தொடக்காத என்று கத்தினார். காமு மூக்கை உறிஞ்சினாள். மெல்ல எழுந்தாள். கணவரின் பேச்சு ஒரு வகையில் நியாயமாகப்பட்டது. அழுத கண்ணும் சிவந்த மூக்கும் தலைவலியுமாக போனால் அன்னம்மா எதையாவது யூகித்து தொலைப்பாள். இப்படியெல்லாம் நினைத்தாலும் மனசு கேட்கிறதா? பெத்த வயிறு என்னமா துடிக்கிறது? எவனை நம்பி போயி எங்க போயி? கடவுளே, அக்னி சாட்சியா மாப்பிள கையில ஒப்படைச்சு அனுப்பும் போதே மனம் அடங்காம தவிக்குதே. எவனோ எப்படிப்பட்டவனோ காலம் பூரா காப்பாத்துவான்னு என்ன நிச்சயம்? அனுபவம் இல்லாதவ பைத்தியக்கார பெண். பாட்டியும் எழுந்தாள். வாய் ராமநாமத்தை மறந்து போய் விட்டிருந்தது. ஈரப்புடவை உடம்பு சூட்டில் உலர்ந்து போயிருந்தது. நீ ஏமா ஈரப்புடவையோட இருக்க? கல்யாண சமயத்துல நீ வேற படுக்க போடணுமா? எழுந்து போய் அவாவா வேலையை கவனிங்கோ. எப்ப நாம வேண்டான்னு போனாலோ அவளுக்காக யாரும் இறக்கப்படக்கூடாது. சமையலாக நேரம் ஆகுனா எல்லாரும் லீவ் போடட்டும் என்று 4 அடி நடந்தார். பிறகு நின்னு, காமு எண்ணெய் தேய்ச்சி குளி, பால் பாயசம் வை, அம்பாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணுன.
இன்னைக்கு எல்லாம் நல்லபடி நடக்கட்டும் என்றார். குரலில் ஒரு அதட்டல் தெரித்தது. காமு கணவரின் கோபத்துக்கு பயந்து ஏனோ தானோ என்று வகிட்டில் 2 முட்டை எண்ணெய் தொட்டு வைத்துக்கொண்டு குளித்துவிட்டு வந்தாள். மாமியார் ஆரம்பித்த சமையலுக்கு உதவி செய்தாள். வாழும் மனம் உப்பு போடுவதிலும் புளி கரைப்பதிலும் ஈடுபடுகிறதா? அடக்கிய கண்கள் குபுக் குபுக்கென்று பொங்கியது. ஏ ராஜாத்தி எங்க போனாலோ தனக்கு கல்யாணம் ஆகலன்னு அந்த வேதனையில தான் போயிட்டா. நாளைக்கு பந்தல்ல எல்லாரும் கேட்பாளே, என்னத்த சொல்ல போறோமோ. 30 வயசுக்கு அங்க இங்க நின்னான்னு ஒரு அப்பழுக்கு சொல்ல முடியுமா? இல்லையாம்மா? அவளுக்கும் மனசு ஆசைன்னு ஒண்ணு இருக்கே, அது யாருக்கும் புரியலையேம்மா. குழந்தைய திட்டி தீக்கிறோம் என்று மாமியாரிடம் புலம்பி தீர்த்தாள் காமு. பாட்டிக்கு குரல் நடுங்கியது. பாட்டியின் மேல் லலிதாவுக்கு பாசம் அதிகம். ஆஸ்மாவினால் பாட்டி மூச்சு விட முடியாம அவஸ்தப்பட்டா போதும், பிளாஸ்கிலிருந்து வெந்நீர் எடுத்து கொடுத்து தலையணைகளை உயரமாக அடுக்கி வச்சு மாத்திரை மருந்து கொடுத்து, போருண்டி கண்ணம்மா, பகல்லையும் இல்லாததுல உள்ளத்துல உழைக்கிற, இங்கேயும் எனக்கு பண்ற என்று நெகிழ்ந்து தடுப்பாள் பாட்டி. இல்லத்துல எத்தனையோ வயசானவளுக்கு பண்ற, உனக்கு பண்ணக்கூடாதா என்பாள் லலிதா. இப்படி அனுசரணையாக பேசும் பெண், சம்பளத்தை வாங்கி கொண்டு யார் யாருக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வாங்கி வரும் பெண், வீட்டுக்கு வந்தாலும் காமுவுக்கு உதவியாக வேலை செய்யும் பெண், எப்படி அன்பான வீட்டை விட்டு தன் மனுஷாலை விட்டு போக மனசு வந்தது? ஏனோ வேதனையில போயிட்டா போல இருக்கு. வந்துடுவா காமு, நீ வேணா பாரு, மனசு வேதனை தாங்காம சிநேகிதி வீட்டுக்கு போயிருப்போம் என்று பாட்டி மருமகளை தேற்றினாள். தன்னை எங்கேயாவது அலுவலகம் போக வேண்டாம் என்று அப்பா சொல்லிவிடுவாரோ என்று பயந்தாள் ஜெயா. அதனால் குளியலை விரைவில் முடித்து கொண்டாள். மளமளவென உடையை உடுத்திக் கொண்டு தலைமுடியை வாரி கொண்டையாக சுற்றி கொண்டாள். சமையல் ஆன வரைக்கும் சரி என்று சாப்பிட உட்கார்ந்தாள். சாப்பாடு என்னவோ இறங்கவில்லை. லலிதா இருந்த வரையில அவளை கரிச்சு கொட்டி மல்லுக்கு நின்று சண்டை போட்டு தீப்பா. இனிமேல் லலிதா வரமாட்டா என்ற உண்மை நெஞ்சை அடைக்க வைத்தது. அதனால் சாப்பிட்டதாக பேர் பண்ணிவிட்டு கிளம்பினாள். செல்வம் மனத்தில் புகுந்து சினிமாவை பற்றி கேட்க வைத்தான். தயங்கியபடி அம்மாவின் முன் வந்தாள். காலையில் காஃபி சாப்பிடும் பொழுது இருந்த சூழ்நிலை இல்லையே இப்பொழுது. தயங்கினாள். லலிதாவின் பேரில் கோபம் பொங்கியது. பொறாம புடிச்சவோ என்று திட்டினாள். அம்மா, நான் என்ன பண்ணட்டும் என்று மெல்லிய குரலில் கேட்டாள். வீட்டின் நிலைமை சரியா இல்லையே. சந்தியாவும் கணேசனும் டாக்டர் வீட்டுல இருந்து திரும்பி வந்தப்புறம்தான் தெரிந்து கொண்டார்கள். அப்பாவுக்கு பயந்து மூளை மூளையாய் நின்று பேசினார்கள். தனக்கு கல்யாணமாகாத வேதனையில் தான் லலிதா வீட்டை விட்டு போனாள் என்று தீர்மானித்தார்கள். நேற்று ராத்திரி செல்வம் வந்தப்பவே அவ மூஞ்சி சரியா இல்ல, மாடிக்கு போயிட்டா என்றாள் ஜெயா. புடவை நகைன்னு எதையும் ஏறெடுத்து பார்க்கலையே, வேதனை இருக்காதா ஜெயா? தன்னை பொன் பார்க்க வந்தவன் கண் முன்னாடியே தங்க கிட்ட ஆசாசையா நடக்கிறதை எப்படி தாங்கிக்க முடியும்? நீயே சொல்லு. இது இயற்கை தானே. இதுக்காக பைத்தியக்கார பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போக வேண்டாம் என்றான் கணேசன். ராத்திரி கூட வெறும் மோசம் தான் சாப்பிட்டுருக்கா. அம்மா திட்டினது கூட சரி, வயிறு சரியில்லைன்னு சொல்லியிருக்கா. என்கிட்ட தலைவலின்னு சொன்னா வெளியே போயிடுற எண்ணம் இருந்திருக்கு அவளுக்கு. அப்பவே நமக்குத்தான் தெரியல என்றான் கணேசன். எல்லா பேச்சுக்களும் காதில் விழ ஜெயா காமுவின் பதிலுக்காக காத்து கொண்டு நின்றாள். ஜெயாவிடம் தன் வேதனையை காட்டாமல் அடக்கி கொண்ட காமு மகளை பார்த்து மெல்ல ஒரு சிரிப்பை சிந்த முயற்சித்தாள். தோ அப்பா ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்றேன் ஜெயம்மா என்றவள் கணவர் இருந்த அறைக்கு போனாள். அம்மாவை பின்தொடர்ந்த ஜெயாவும் அரைவாசலில் நின்று கொண்டாள். தோட்டத்தை பார்த்த ஜன்னலின் பக்கம் நின்றபடி கண்களை துளைத்துக் கொண்டிருந்த கணவரை கண்டதும் காமுவின் வயிற்றில் குபீர் என்று ஒரு ஜுவாலை கிளம்பியது. தாங்க முடியாமல் விசும்பி விட்டாள். செவ செவ என்று சிவந்த கண்களுடன் திரும்பி பார்த்தார் சிவசுந்தரம். எதுக்காக இங்க வந்து அழற என்று விரட்டினார். இடுங்கிய கண்களை மலர்த்தி கணவரை பார்த்தாள் காமு. இந்த குடும்ப பெருக்கத்தின் கூட்டுறவில் 2 பேருமே பார்ட்னர்கள் தானே. ஒருவரின் துடிப்பையும் ஆசையையும் மற்றவரால் அறிய முடியாதா என்ன? உங்களை எனக்கு தெரியாதா? முள்ளா குத்தினாலும் நீங்க பலாமுள் தானா? ஏன்னா எல்லாத்தையும் மனசுல போட்டுன்னு மருகிறேள். அவஸ்தப்படாதீங்கண்ணா. மனைவி பேச பேச அவர் கண்களில் நீர் ததும்பியது. தப்பு அவ பேர்ல இல்லடி, நம்ம பேர்ல தாண்டி. காலகாலத்துல கல்யாணத்தை பண்ணி வைக்கல. உடம்போட அவஸ்தை உள்ளத்தோட கட்டுப்பாட தகர்த்து எரிஞ்சுடுத்து ஓடிட்டா. எங்க போனாலோ என்னவோ எவனோ என்ன ஜாதியோ அவனை பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கௌரவமா கழுத்துல தாலி ஏற வழி பண்ணிருப்பேன். என்னை என் பொண்ணே புரிஞ்சுக்கலடி, புரிஞ்சுக்கல. நான் எதுக்குடி உசுரோட இருக்கணும்? பருத்த சரீரம் விசும்பலில் குலுங்கியது. ஐயோ நல்ல நாள் அதுவுமா என்ன பேச்சுனா இப்படி பேசுறேன்? பதறி போய் மடி ஆசாரம் என்பதை மறந்து கணவரின் தோளில் கையை வைத்து உசுப்பினாள் காமு. துண்டால் முகத்தை துடைத்து கொண்டார் சிவசுந்தரம். சின்ன குழந்தையாட்டம் அழாதீங்கோ. தப்ப ஏன் நம்ம பேர்ல போட்டுக்கணும்? அவ கூட போனவன் என்ன கொலமோ என்னமோ, அதான் அவ இப்படி சொல்லாம ஓடி இருக்கா. மனசை தேத்திக்கோங்க. நீங்களே தளர்ந்து போனா நாங்கள்லாம் ஏமாத்துறோம்.
கணவர் இசகு பிசகாக ஏதாவது செய்து கொண்டு விடுவாரோ என்ற பயம் நெஞ்சை அடைத்தது. சிவசுந்தரம் மனைவியுடன் பேசியதில் சற்று ஆறுதல் அடைந்தாலும் தன் மகளை மன்னிக்க தயாரில்லை. கைகடிகாரத்தை பார்த்தாள் ஜெயா. இப்போதைக்கு இவர்கள் சம்பாஷணை ஓயாது என்பதை உணர்ந்தவளாக பொறுமை இழந்து மெல்லிய குரலில் அம்மா என்று தாயாரை அழைத்தாள். குழந்தை கூப்பிடுறா, என்னன்னு கேளுக்காமோ. நல்ல நாள் அதுவுமா குழந்தை சந்தோஷப்பட விடாம கெடுத்துட்டா, கடங்காரி பாவி என்று புலம்பினார். சொல்ல வந்ததை சொல்லாம என்னத்தையோ சொல்லு நிக்கிறேன். மாப்பிள்ள இன்னைக்கு மத்தியானம் ஜெயாவை சினிமா கூப்பிட்டாராம். உங்ககிட்ட கேட்டு சொல்ல சொன்னா. அதுக்குத்தான். ஜெயாவை பற்றியும் செல்வத்தை பற்றியும் பேச்சு எழுந்ததும் அவருக்கு உற்சாகம் ஏற்பட்டது. காலத்துக்கு ஏத்த மாதிரி நாமும் மாறணும் காமு. நேத்து நம்மள கேட்டுண்டா அத்தனையும் வாங்கி கொடுத்தாரு மாப்பிள்ள. இன்னைக்கு கட்டுப்பாடு பண்ணினா நல்லாவா இருக்கும். நம்மகிட்ட பெர்மிஷன் கேட்கிற மரியாதையை நாம கெடுத்துக்கலாமா? தாராளமா போயிட்டு வரட்டும். ஜாக்கிரதையா சொல்லி அனுப்பு. இன்னும் கழுத்துல தாலி ஏறல. பணக்கார இடம். காமு நகர்ந்தாள். காமு இங்க வா. காமு நின்றாள். ஜெயாட்ட சொல்லு, லல்லி விஷயம் அவ வரைக்கும் போவாண்டாம், கல்யாணம் வரைக்கும் சமாளிச்சுடலாம் என்றார். காமு ஜெயாவிடம் எச்சரித்தாள். எனக்கு தெரியாதா, மூச்சு விடுவேன் அம்மா என்று ஜெயா கிளம்பி போனாள். பாயசம் பச்சடி என்று குறைவில்லாமல் சமைத்து நுனியிலை நிறைய பரிமாறினாலும் யாருக்குமே சாப்பிட பிடிக்காமல் தான் சாப்பிட்டார்கள். கையை கழுவி கொண்டு வெற்றிலை 2 நின்ற வாக்கில் சுண்ணாம்பு தடவி வாயில் திணித்து கொண்டான் கணேசன். ஸ்கூட்டரில் லலிதாவை தேடிக்கொண்டு கிளம்பி விட்டான். இல்லத்தில் போய் விசாரித்தான். லாங் லீவ் போட்டிருக்கா என்று தலைவி இவனிடம் முணுமுணுத்தாள். ரமா, விமலா இவர்கள் கொடுத்த தோழிகளின் விலாசங்களில் நாசூக்காக விசாரித்துவிட்டு மாலை 4 மணி அளவில் களைத்து போய் வீடு திரும்பினான் கணேசன். வீட்டில் உள்ளவர்கள் அழுத முகங்களை மிக சிரமப்பட்டு சிரிப்புடன் வளைய வர மாற்றிக்கொண்டு கிளம்ப தயாராகி கொண்டிருந்தார்கள். உதட்டை பிதுக்கி கொண்டு வந்து நின்றவனை கண்டதும் அவர்கள் முகம் மீண்டும் கூம்பியது. சோர்ந்த மனத்துடன் சண்டால பாவி, எப்படிப்பட்ட மகிழ்ச்சியை கொடுத்துட்டா என்று திட்டிக் கொண்டார்கள்.